சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது தான் பார்க்க போகிறோம். ரோகிணி, மனோஜ், விஜயா மட்டும் ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணாமலை வாக்கிங் போயிடுறாரு, முத்து வேலைக்கு போயிடுறாங்க, மற்றவங்க எல்லாருமே வேலைக்கு போயிருக்கிறாங்க. இப்படியா இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் ரோகிணி சொல்கிறாங்க விஜயாட்ட, அத்தை இந்த மாதிரி இந்த மீனாவும் முத்துவும் இந்த வீட்டில் இருக்கிறது ரொம்ப ஒரியாக தான் இருக்குது. இந்த மீனா இருக்கும்போது சமையல் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ முத்து சமைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க தனியாக சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம சாப்பாட்டுக்கு கடையிலே தான் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். இது எங்களுக்கு கட்டாத அத்தை. ஒரு நாளைக்கு செலவு மட்டுமே 2000 3000 வருது. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தால் ரொம்ப கஷ்டம்தான் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, ஒரு வேலைக்காரியை ஒன்றும் வர சொல்லியிருக்காங்க மாமா, அதனால் வந்துடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அது பிரச்சனை இல்லை அத்தை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க வரட்டும். ஆனால் இந்த முத்து மீனாவும் இந்த வீட்டை விட்டு நீங்கள் அனுப்ப வேண்டியதானே, அவங்களால அந்த வீட்டுக்கு என்ன யூஸ் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் விஜய் நினைக்கிறாங்க, நீங்கள் சொல்லுதும் சரிதாம்மா, கண்டிப்பாக அந்த முத்துவும் மீனாவும் இந்த வீட்டை விட்டு அனுப்பிட வேண்டியதான் அப்படின்ட்டு இருக்கும்போது அண்ணாமலை வந்துடுறாங்க. உடனே அண்ணாமலைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன இந்த பிள்ளையும் இப்படி பேசுதே அப்படின்னு சொல்லிட்டு, உடனே ஏன் ரோகிணி இப்படி பேசுதம்மா, கூட்டு குடும்பத்தை இப்படி பிரிக்கன்னு ஏமா நினைக்க அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள், இந்த வீட்டிலே குடிச்சிட்டு வச்சுட்டு பிரச்சனை பண்ணுறது அவர் தான். இந்த வீட்டில் மீதி 2 பசங்களும் படிச்சிருக்கிறாங்க, மற்ற நாங்களும் ஒரு வசதியான வீட்டில் உள்ளவங்க. ஏன்னா எங்களுக்கு எங்கே எப்படி நடக்கணும் ஏது நடக்கணும்னு தெரியும். இந்த முத்துக்கோ மீனாவுக்கோ எப்படி நடக்கணுன்னே தெரியல, வைக்கல அப்படிங்கிறாங்க. என்னம்மா அவங்க குறைச்சலாக நடந்துட்டாங்க, நீ உங்கள் அத்தைக்கிட்ட இல்லாத நேரத்தில் அது இதுன்னு சொல்லிகிட்டு இருக்க. நான் என்ன சொல்கிறேம்மா, ஒரு குடும்பத்தில் வந்த பிள்ளைகள் எல்லாரையும் அணைச்சி கொண்டு போக நினைக்கணுமா, இப்படி பிரிச்சாளணும்னு நினைக்கக்கூடாது. மீனா உங்களுக்கு முன்னாடிலாம் அந்த வீட்டுக்கு வந்தால் உங்கள் வருகையெல்லாம் அவள் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டா. என்ன இந்த முத்து சொல்லும்போது இந்த மனோஜுக்கு இந்த நேரத்தில் கல்யாணம் தேவைதானா அப்படிங்கும்போது மீனா தான் சொன்னாங்க, சரி அவருக்கும் வயசாகிடுச்சுல, கல்யாணம் முடிக்கட்டும், நல்லா இருக்கட்டும்னு சொன்ன பொண்ணு அந்த பொண்ணு இந்த வீட்டு விட்டு போகணுன்னு நினைக்கிறீங்க. அதுபோக நேற்று வரைக்கும் அந்த பொண்ணு தான் சமையல் பண்ணி தந்திருக்கா, நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க. அந்த பிள்ளைக்கு உடம்பு நிலை சரியில்லை, அதனால் அவள் சமைக்கலை வைக்கல. சரியா, இதுதான் நிலைமை. இப்படி இருக்கும்போது அவன் புருஷனுக்கு மனசு கஷ்டப்பட தான் செய்யும். உடம்பு சரியில்லாக இருக்கும்போது நம்ம மனைவியை என்னன்னு கூட கேட்க மாட்டாங்களா, படுத்த இடத்துலேருந்து எந்திரிச்சு போன்னு சொல்கிறாங்களே. அப்போ நம்ம சாதாரண டிரைவரு, நம்ம பொண்டாட்டி நம்மளும் படிக்கலை, நம்ம சாதாரண வேலை பார்க்கணும்னு சொல்லி தானே இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்களுக்குள்ள மனசு வேதனைப்பட்டிருக்கும்ல. அந்த வேதனையோட வெளிப்பாடு தானே அவங்க தனியாக சமைக்கணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள், உங்களுக்கும் புரியலை. முத்து மீனாவும் இந்த வீட்டை இதாக தான் பண்ணிகிட்ருக்காங்க, இந்த வீட்டுக்கு அசிங்கம் தான் படுத்திகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, முத்து வீடியோவால் இந்த வீட்டுக்கே ரொம்ப அசிங்கம் அப்படிங்கிறாங்க. முத்து வீடியோவால் அசிங்கமாகிடுச்சு, இன்னொரு வீடியோவில் அவனுக்கு பேராயிடுச்சலாமா, நல்ல பையனாக தான் நான் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு. அதுபோக சுருதியை காப்பாற்றும் போது என் மருமக பயங்கரமான வீரத்தை சேர்ந்த பொண்ணு, இந்த பொண்ணு ஒரு பொண்ணு உயிரையே காப்பாற்றிருக்கான்னு சொல்லி வந்துச்சு, அதெல்லாம் நீ பேச மாட்டேறியம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள், அவங்க வீட்டில் தான் சரியாப்படாது அப்படின்ட்டு இருக்காங்க. ஒன்று விஜயா சொல்கிறாங்க, எங்கள் ரோகிணி சொல்லுறதுல என்ன தப்பு, நீங்கள் ரோகிணியை சாடிட்டு இருக்கீங்க, அவள் சொல்லுறது 100% உண்மை தான், அவங்கள பேசாமல் வீட்டு விட்டு அனுப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. விஜயா, அப்போ என்னையும் வீட்டு விட்டு அனுப்பிடு அப்படிங்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லிகிட்டு இருக்காதிங்க, அவங்க போகிறாங்கன்னா அவங்க கூட நான் போயிடுறேன் வச்சிடுறேன் வச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை விஜயா, வந்தோன்னா என் பையன் குடும்பம் நான் போத்தானே செய்யணும், நான் இல்லாமல் என் பையன் போக மாட்டான், அதை நீ மட்டும் புரிஞ்சுக்கா அப்படிங்கிறாங்க. என்னங்க எப்படி சொல்கிறீங்க, எப்படி சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா எப்படி தான் அவங்கள அனுப்புறது அப்படிங்கிறாங்க. அவங்கள அனுப்ப வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு நம்மளை எழுந்திரிச்சி நேராக ரூம் பார்த்து போகிறாங்க. என்னன்ட்டு மாமா இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஏம்மா, அவரை மீறி ஒன்றும் செய்ய முடியாது, அவர் இப்படி தான் பேசுகிறாங்க, அதனால் இந்த பேச்சை இதோட விடுமா அப்படிங்கிறாங்க. ஆகா, நம்ம எவ்வளவோ சொல்லி அவங்கள அனுப்பலான்னு பார்த்தோமே நடக்காது போலையே. இந்த முத்து மீனாவும் நம்மளுக்கு சமைச்சு தராத பட்சத்தில் அவங்க இங்கேருந்து நம்மளுக்கு என்ன பிரயோஜனம். அதுபோக மீனாவை வீட்டை விட்டு அனுப்பி விட்டோம்னா கண்டிப்பாக ஒரு வேலைக்காரி வைக்க போகிறாங்க. இந்த வீட்டிலே நம்ம தான் பிஸ்னஸ் பண்ண போகிறோம், நம்ம தான் நம்பர் 1 ஆக போகிறோம். இந்த முத்து ஹாலில் உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா மனோஜையும் என்னையும் டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பான், அவன் வீட்டை விட்டு அனுப்பினாலும் நடக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பில் ரூமுக்கு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் மீனாவுக்கு இது பேசுறதெல்லாம் கேட்டுருது. அத்தை, நாங்கள் வேணால் தனி கொடுத்துன்னு போகிறோம், நாங்கள் போனால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னா இருங்கத்த அப்படிங்கிறாங்க. சரி, உன் புருஷனை கூப்பிட்டு கிளம்பு, உன் புருஷன் நீ சொன்னால் தானே கேட்பான், நீ தானே மகுடி ஊதி வச்சுருக்க அப்படிங்கிற. அத்தை, இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதிங்க, நீங்கள் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டுக்கிட்டு நான் இருக்குன்னு அவசியம் இல்லை. இந்த வீட்டு வேலையெல்லாம் எவ்வளோ வேலை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நிலைமைக்கு என் புருஷன் யாருக்கும் சமைச்சு கொடுக்காத, இப்படி தான் செய்யணும்னு சொல்லும் போது என் புருஷன் சொல்ல நான் மீற முடியாத. நீங்கள் வேணால் மாமா சொல்ல மீறிட்டு நான் பண்ணலாம் வைக்கலாம், ஆனால் அப்படி செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. என்னடி வாய் நீண்டிகிட்டே இருக்குது, நான் என் வீட்டுக்கார சொல்ல மீறிக்கிட்டு இருக்கேனா அப்படிங்கிறாங்க. மாமாவை நீங்கள் என்னத்தை மதித்து பேசுகிறீங்க, நீங்கள் நினச்சது தான் நடக்கணும்னு நினைக்கிறீங்க, அதான் மாமா மனசளவு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறாங்க. நீனும் உன் புருஷனும் பண்ணதுனால தாண்டி அவருக்கு இப்படி ஆயிடுச்சு உடம்புக்கு அப்படிங்கிறாங்க. எங்கள் மாமாலாம் நல்லா தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நடந்ததுக்கு யார் காரணம்னு உங்களுக்கே தெரியும், உங்கள் பிள்ளை 27 லட்ச ரூபா தூக்கிட்டு ஓடினார்ல, அவர் தான் காரணம். அவரெல்லாம் பேச மாட்டேங்க, ஒரு தப்புமே செய்யாத முத்து பொண்டாட்டி தான் உங்களுக்கு ஆகாது அப்படின்ட்டு இருக்காங்க. ஏண்டி, உன் புருஷனை பேர் சொல்லி தான் கூப்பிடுவியா அப்படிங்கிறாங்க.
என் புருஷனுக்கு எனக்கு ஒரே வயசு தான் ஆண்டி. ஏய் அத்தை, நான் பேரை சொல்லி கூப்பிட்டா கூட என் வீட்டுக்காரர் ஒன்றும் நினைக்க மாட்டார் சரிங்களா. நீங்கள் அதை வேணால் அவர்கிட்டையுமே சொல்லி பாருங்கள், அவர் எதுவும் நினைக்கிறான்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. இங்கே மீனா பேசுகிறத பார்த்து விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. அத்தை, நான் போகிறத பற்றி எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நான் போனால் அவங்க பணக்கார மருமக்களுக்கு நீங்கள் தான் வேலைக்காரியாக இருக்கணும், அதை நினச்சி பாருங்கள் அப்படிங்கிறாங்க. நான் ஏன்டி வேலைக்காரியாக இருக்கணும், வேலைக்கு ஆள் வைப்பேன் அப்படிங்கிறாங்க. அத்தை, வேலைக்கு வரவங்க டயத்துக்கு வருவாங்க, டயத்துக்கு போயிடுவாங்க. மீதி நேரத்தில் போகிறவங்க எப்போ உங்கள் மருமக்கமாருக்கு என்னென்ன ஜூஸ் கேட்பாங்க, என்னென்ன செய்வாங்கன்னு சொல்லி அந்த வேலைக்காரங்களுக்கு தெரியாது சரியா. நீங்கள் தான் போட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா நான் இருக்கிறதுனால இந்த வீட்டில் மருமகங்கிற ஸ்தானத்தை தாண்டி நான் வந்து வேலைக்காரி மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் வேலைக்காரி என்ன செய்யலை, இந்த குடும்பத்தில் நம்மளும் ஒரு ஆள், நம்ம பெற்ற பிள்ளைக்கு நம்ம ஒன்றும் செய்ய மாட்டோமா அப்படின்ற மாதிரி தான் அந்த சுருதிக்கும் ரோகிணிக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேணாலும் பாருங்கள், நான் 2 நாளைக்கு எங்கள் அம்மா வீட்டில் போய் இருக்கேன். நீங்கள் எப்படி இந்த வீட்டில் வேலைக்காரியாக செயல்படுறீங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. இன்னடி வாய் வர ரொம்ப நீளுது அப்படிங்கிறாங்க. அத்தை, வாய் அங்கேயே தான் எனக்கு பதிலுக்கு பதில் பேசுவேன் அத்தை. நான் முத்து பொண்டாட்டி, என் புருஷன் எப்படி பேசுகிறா அதே பேச்சு நானும் பேசணும்ல அத்தை, அப்போ தானே நானும் சாடிக்கேற்ற முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே எல்லாம் ஒன்றையும் சொல்லணும் முடியும், உன் புருஷன் வந்து உனக்கு கொடுக்குற தெம்பில் நீ பேசிகிட்டு இருக்க, என்னைக்காவது ஒரு நாள் தூக்கி போட்டு மிதிக்க போகிறேன், நான் தான் உன்னை சப்போர்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. அத்தை, தூக்கி போட்டு மிதித்தாலும் என் புருஷன் தான். ஏன்னா என் புருஷன் விட்டுட்டு நான் போகிறதும் இல்லை, என்ன விட்டு அவர் போகிறதும் இல்லை. வேணா கொஞ்சம் நேரத்துக்கு விலகி நிற்போம், அடுத்த அவளை இதோட இறுக்கமாக சேர்ந்துக்கிடுவோம் அத்தை அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு ரொம்பவே காண்டாகுது, அவங்களும் ரொம்ப பார்த்து போயிடுறாங்க. இப்படியா இருக்குது. இல்லை இவனை முத்து வந்துடுறாரு. வந்தோடனே எல்லோரும் சாப்பிடுவோம் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. உடனே மனோஜ் ரோகிணி எல்லோரும் கிளம்பி வராங்க. எல்லோரும் சாப்பிடணும், நாங்கள் சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலைக்கு பிடிச்ச பிரியாணி, மீனாவுக்கு பிடிச்ச பொரிச்ச கறி அது இதுன்னு வாங்கிட்டு வந்திருக்காரு. மீனா சாப்பிடு, நம்ம சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு 3 பேரும் சாப்பிட்றாங்க. இதை பார்த்த விஜயாவுக்கும் ரோகிணி மனோஜுக்கெலாம் பயங்கர இதாக இருக்குது. உடனே சுருதி சொல்கிறாங்க, நாங்களும் கடையில் சாப்பிட்டு வந்துட்டோம் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டோன்னே சொல்லுதாங்க, பாருங்கள் ஆண்டி, நம்மளுக்கு வாங்கிட்டு வராமல் அவங்களுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்துருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த சவுண்டு கேட்டுருது முத்துக்கு. என் உழைப்பு, என் உழைச்ச காசு வாங்கிட்டு வந்திருக்கேன், உன் புருஷன் தான் பெரிய ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கேன், உழைக்கவனு சொல்லி தான் நானும் வாங்கிட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. டேய், நான் ஏன்டா வாங்கிட்டு வரணும், ஃபோன் பண்ணால் ஆர்டர் வரப்போகுடா அப்படிங்கிறா. பிரியாணி வரப்போகுடா அப்படிங்கிறாங்க. ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருந்தீங்களா அதேமாதிரி அலைங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, வேண்டாம்மா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் அலைஞ்ச பாடு நம்மளுக்கு தான் தெரியும், அதனால் நீங்கள் வந்து சாப்பாட்டை ஆர்டர் பண்ண வேண்டாம். அவங்க எப்போ சமைச்சு எப்போ கொடுக்குறாங்களோ, நம்ம வந்து பக்கெட் பிரியாணின்னு சொல்லி ஆசைப்பட்டு வாங்குகிறோம், அதில் பிளாஸ்டிக் நாளைக்கு வந்து கேன்சர் வரும், அது வரும் இது வரும்னு சொல்லுதாங்க, அதனால் நம்மளுக்கு வேண்டாமா அப்படிங்கிறாங்க. ஆண்டி, அப்போ எப்படி தான் சாப்பிட்றது அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ், கடையில் ஏதாவது போய் வாங்கிட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. மனோஜ், நீங்கள் எப்படி நடந்து போய் பக்கத்து கடையில் இட்லி ஏதாவது வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. நான் நடந்து போகணுமா, நான் ஒரு ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கேன், பெரிய ஆளாக இருக்கேன், நான் வந்து காரில் தான் போவேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, டேய், ஆளுக்கு 30 ரூபாய்க்கு இட்லி வாங்குறதுக்கு 90 ரூபாய்க்கு வாங்க போகிறேன், இதுக்கு நீ கார் எடுத்துகிட்டு போவியா 300 400 செலவு பண்ணி, சதனால் நடந்து போடா அப்படிங்கிறாங்க. டேய், அப்பா தான் சொல்கிறேன் நடந்து போடா அப்படிங்கிறாரு. உடனே வேறு வழியே இல்லாமல் நடந்து போய் இட்லி வாங்கிட்டு வர்றாரு. எல்லோரும் சாப்பிட்றாங்க. உடனே இவங்ககிட்ட சொல்கிறாங்க, விஜயாட்ட சொல்கிறாங்க, ஏம்மா அவங்க வந்து விதவிதமாக சாப்பிட்றாங்க, நம்ம மட்டும் இட்லி சாப்பிட்ணுமா அப்படிங்கிறாங்க. டேய், நீ தானடா வாங்கிட்டு வரணும், இட்லி வாங்கிட்டு வந்துட்டு நீ இதை விதவிதமாக அவங்க சாப்பிடுவான்னு சொல்கிற, நீ வாங்கிட்டு வந்துருக்கலாம்லாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு காசு செலவாகலாமா அப்படிங்கிறாங்க. டேய், காசும் செலவாகக்கூடாது, பயங்கரமாக சாப்பிட்ணும் எப்படிடா நடக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, இது வரைக்கும் அப்படி தானம்மா சாப்பிட்டோம் அப்படிங்கிறாங்க. டேய், அவன் வீட்டு செலவு கொடுக்குறான், வீட்டு செலவு ஃபுல்லும் பார்த்துக்கிறான், நீ வேலைக்கே போகாமல் இருந்த, அப்போ வந்து எல்லா செலவும் அவன் பார்த்துக்கிட்டு ஒன்றுமே சொல்லாமல் இருந்தான், மற்றபடி என்ன பேசினாலும் நீ இப்போ வந்து பிஸ்னஸ் பண்ணுற, நீ தான் அந்த வீட்டுக்கு வாங்கி போடணும், ஒன்றை பார்த்து தான் அவன் வந்து வரலணும் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அதுக்கு பணம் செலவாகலாமா, அதெல்லாம் செய்ய முடியாதுலாமா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா அப்போ தான் நினைக்கிறேன், நீ ஒன்றும் செய்ய மாட்டடா, அம்மாகிட்டையாவது காசு கேட்டால் நான் தந்துருப்பேன்டா, நல்ல சாப்பாடு எழுந்திருக்கலாம்டா அப்படிங்கிறாங்க. இன்னும் சரி சாப்பிடுவோம்மா, இருக்கிறத சாப்பிடுவோம் சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. இங்கே ரோகிணிக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுன்னா எல்லோரும் ஹாலில் உட்காந்துருக்காங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, மாமா நான் எல்லார்ட்டையுமே பேசணும் அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி, ரவி எல்லாருமே வராங்க. சொல்லுங்கள் மீனா அப்படிங்கிறாங்க. மாதிரி சொல்கிறாங்க, மாமா எப்போ பார்த்தாலும் அத்தை வந்து எங்களை வீட்டு விட்டு போகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அத்தை பேசுறதையும் நீங்கள் பேசுறது நான் கேட்டேன், ஏன்னா நானும் என் வீட்டுக்காரும் போனால் போயிருந்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, இந்த வீட்டில் தேவையில்லாமல் நிறைய பேர் இருக்கும், நம்ம எதுக்கு மீனாக போகணும் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, ஒவ்வொரு வாட்டியும் உங்கள் அம்மா வந்து இந்த வீட்டு விட்டு போயிடணும், எனக்கு முத்து பிள்ளை இல்லை, இந்த பூக்காரி என் மருமக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, நம்மளும் சராசரியாக தான் இருக்கும், அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி வச்சா எவ்வளோ சம்பளம் கொடுத்துருப்பாங்களோ அதை தாண்டி நான் அந்த வீட்டுக்கு வேலை செஞ்சுருக்கேன், நீங்கள் சொன்னதுனால தான் நான் செய்யலை, என் புருஷனுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் அங்கே அத்தனை இப்படி பேசுது வைக்குது அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா இவ்வளோ பக்கனையாக பேசுது இல்லை, அந்த வீடு பாதி எங்கள் அப்பா பேரில் தான் இருக்குது, எங்கள் அப்பா பேரில் இருக்க பங்கை வந்து பாதியை பிரித்து கொடுக்க சொல்லுங்கள், அதில் நம்ம இருந்துக்கிடுவோம் மீனா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, அதுவும் சரிதான்டா,
அதுவும் சரி தான். இந்த வீடு 2 பேர் பேரில் இருக்குது. ஏன்னா உங்கள் அம்மையை பாதியாக பிரித்து தர சொல்லு, நம்ம பாதியில் நம்ம இருந்து சமைச்சிக்கிடுவோம், சாப்பிட்டுக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க அது எப்படிங்க முடியும் அப்படிங்கிறாங்க. அது எப்படி முடியாது, பங்குனா பங்கு தானே, என் பையனை நீ போன்னு சொன்னால் நான் இப்படி தான் பேச முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவை அந்த முத்தை பார்த்து சொல்கிறாங்க, முத்து சரியான யோசனை முத்து, நான் இது வரைக்கும் எனக்கு வரலை, என் வீடுன்னு சொல்லும் போது என் வீடு பாதியில் இருக்குது, என் வீட்டில் என் பிள்ளை இருப்பான்னு எனக்கு சொல்ல முடியாமல் போச்சு பார்த்தியா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நான் இதை சொல்லணும்னு ஒரு நாள் சொன்னது கிடையாது, அம்மா சொல்லதுக்காக சொல்ல வரேன், அப்பா பேர்லேயுமே வீடு பங்கு இருக்குது, அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து வீட்டு விட்டு போங்கன்னு என் பொண்டாட்டி சொல்லதுக்கோ என் சொல்லதுக்கும் உரிமை கிடையாது. என் பொண்டாட்டி வந்து எங்கள் அப்பாவோட மருமவா, மீனா என் பொண்டாட்டி, சரிங்களா, எங்கள் அப்பாவுக்கு நான் பையன், வாரிசு அடிப்படையில் நான் சொத்து உரிமையாளராக வரேன், என்னை வந்து வெளில போங்க அப்படி இப்படின்னு சொல்லுறதுக்கு உங்களுக்கோ உங்கள் பையன் மனோஜுக்கோ உங்கள் மருமக ரோஹிணிக்கோ உரிமை கிடையாது அப்படிங்கிறாங்க. நான் எங்கே சொன்னேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் பேசுகிறது எல்லாத்தையுமே மீனா கேட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே உன் பொண்டாட்டி வந்தோடனே எல்லாத்தையுமே ஊதிட்டாளா அப்படிங்கிறாங்க. என் பொண்டாட்டி என்கிட்ட சொல்லாமல் யார்கிட்ட சொல்லுவா, அவன் சொன்னது கரெக்டு தான், சரியா, என் பொண்டாட்டி இங்கே தான் இருப்பாள், உங்களுக்கு இங்கே இருக்க பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் பெரிய கோடீஸ்வரராக இருந்தீங்கன்னா அப்படின்னாக்கா உங்கள் ஃபர்னிச்சர் கடை மேலே வந்து வீடு கட்டியிருப்பீங்களா, இல்லை உங்கள் பார்லர் மேலே வீடு கட்டியிருப்பீங்களா, இல்லைன்னா சொந்தமாக வீடு எங்கேயும் போகிறீங்களா, போங்க, அது உங்கள் சௌரியம். ஆனால் வந்துட்டு இங்கே யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுற இடத்துல நீங்கள் இல்லை அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா ரோகிணி மனோஜுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. உடனே மனோஜ் சொல்கிறாரு, டேய் முத்து, நீ குடிச்சிட்டு வந்து கண்ட நேரத்தில் கண்டதெல்லாம் செய்வேன், அப்படி இருக்கவன் வீட்டில் நான் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. டேய் குடிக்கார பையில, அன்னைக்கு ஒரு பீர் அடிச்சுட்டு உடம்பிட்டு கிடந்த நானும் ரவியும் நீ இழுத்து கொண்டு கீழே படுக்க போட்டோம், இங்கே என்னெல்லாம் ரணகலம் பண்ணேன், அந்த வீடியோ கூட என்கிட்ட இருக்குது, நான் வேணால் போட்டு காமிக்கேன், அம்மா பார்க்காங்களா இல்லை உன் பொண்டாட்டி பார்க்கலான்னு பார்க்கலான்னு கேட்க சொல்லு, உன் பொண்டாட்டி அந்த சீனையும் நேரில் பார்த்தாங்களே, அப்புறம் நீனும் குடிக்கார பைய தானே அப்படிங்கிறாங்க. இன்னும் மனோஜ் நீ குடிச்சியா அப்படி இப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாங்க. இல்லைம்மா அவன் சும்மா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிறாங்க. ஏம்மா இதை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்தோன்னே அண்ணாமலையும் பார்த்துட்டு, என்னடா இப்படி பண்ணியிருக்க, தொழில் பண்ணிகிட்டு இருக்க, இப்போ குடிச்சிட்டாலாம் அந்த அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா இது முன்னாடி நடந்ததுப்பா அப்படிங்கிறாங்க. எப்போ முன்னாடினா 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, இந்த கடையை ஓப்பன் பண்ணதுக்கு முந்தின நாள் நடந்ததுப்பா அப்படிங்கிறாங்க. உன்னடே இன்னுமெல்லாம் இப்படி இருக்காத, குடிச்சிட்டலையாத, அவனை குடிக்காரன்னு பேசி நீனும் தானே குடிச்சிட்டு அலைஞ்சிருக்க, இப்படிலாம் பண்ணாத மனோஜ் அப்படிங்கிறாங்க. உடனே சாரிப்பான்னு சொல்லிட்டு ரூம் பார்த்து போயிடுறாங்க. மனோஜ் உனக்கு தேவையில்லாத வேலை, காலைல எல்லோரும் இருக்காங்கன்னா பேசாமல் நீ ரூமில் வந்து இருந்துரு அப்படிங்கிறாங்க. நான் யார் ரூம் இருக்கணும், நான் தொழில் பண்ணுதேன், பிஸ்னஸ் பண்ணுதேன், நான் பெரிய ஆளாக இருக்கேன், நான் எதுக்கு இருக்கக்கூடாது வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. பார்த்தெல்லாம் இந்த முத்து என்னெல்லாம் பேசுகிறான்னு சொல்லிட்டு, இந்த முத்து இந்த வீட்டில் இருந்தால் அப்படி தான் நடக்கும், ஏதாவது பண்ணி இந்த முத்து மீனா வந்து வீட்டு விட்டு உனக்கு திறமை இருந்தால், நீ பெரிய அளவில் படிச்சிருக்க, ஐடியா இருந்துச்சுன்னா அனுப்பி பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. எப்படியாவது இந்த முத்தையும் மீனா வந்து வீட்டு விட்டு அனுப்பி காமிக்கும் பாரு அப்படிங்கிறாங்க. சவால் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை சொல்கிறாங்க, சரி எல்லாருமே தூங்க அப்படிங்கிறாங்க. எல்லாருமே தூங்குறாங்க. உடனே மீனாட்ட முத்து சொல்கிறாரு, இவ்வளவு பிரச்சனை ஓடிட்டுருக்கு, பொண்ணை வந்து மொட்டை மாடியில் தான் படுக்க வேண்டிய சூழ்நிலை வருது, உனக்கு உடம்பும் சரியில்லை, ஆனால் வந்து எனக்கு வேறு உனக்கு ரூம் தர முடியல மீனா, மன்னிச்சிக்கா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நான் அதெல்லாம் ஒன்றும் நினைக்கல, எனக்கு உடம்புலாம் சரியாயிருச்சு, மனசு தான் காரணம், எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தோணுதுங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நான் சாதாரண டிரைவர் பொண்டாட்டி பூக்காரி தானேன்னு சொல்லிட்டு இந்த அத்தை வந்து நீ ரூமில் படுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே என்னமோ தெரில, இந்த ரோகிணி என்னை வந்து சகோதரியை நினைக்கல, அதை என்னென்னு தெரிலங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லை மீனா, நீ அதை பற்றி எதுவும் கவலைப்படாத, வைக்காத, நான் குடிச்சிக்கிறேன், நல்ல நிலைமைக்கு வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்தாலும் சரி தான், வரலனாலும் சரி தான், அந்த வீடு இல்லை, ஏதாவது ரோட்டில் நின்று அதாண்டி நம்ம குடியிருக்க இடம்னு சொன்னாலும் அந்த ரோட்டில் உங்கள் கூட இருக்க தான் போகிறேன், சரிங்களா, உங்களை என் புருஷனை ஏற்றுக்கிட்ட பிறகு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் நான் நடக்க முடியும், என்ன நீங்கள் இருக்க இடம் தான் எனக்கு சொர்க்கம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நீ வந்து என்ன மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க. எங்கள் மனசு கஷ்டப்படணும்னு நான் சொல்லலை, உண்மையிலே சொல்கிறேன், உண்மையிலே நீங்கள் இருக்க இடம் தாங்க எனக்கு சொர்க்கம் அப்படிங்கிறாங்க. உன்னை மீனா நீ நான் கெட்டால் கொடுத்து வச்சுருக்கணும் மீனா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்து தூங்குறாரு. காலையில் விடிஞ்சது முடியாமல் சுதா வந்து வீட்டில் இருந்து இருக்கிறாங்க. உடனே சம்மந்தி வாங்க உள்ளே வாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு, நம்ம காலையிலேருந்து அம்மா வந்திருக்கேன்னு வேறு எதுவும் ரணகலம் பண்ண போதா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க. உடனே சம்மந்தி ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன சம்மந்தி செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ஏசி உங்கள் வீட்டுக்கு அனுப்புனா ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. சம்மந்தி நான் சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்லல, உங்கள் பையன் முத்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. அவனை நான் பையனாகவே எடுத்துக்கலையே அப்படிங்கிறாங்க. நான் வந்து என் பொண்ணு இருக்க வீட்டில் வந்து ஹாலில் ஏசி போடணும்னு சொல்லிட்டு ஏசி அனுப்பிவிட்டா நீங்கள் வேண்டாம்னு அனுப்பிவிட்ருக்கீங்க, என் வீட்டுக்காரர் என்னை வந்து ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறாரு, அதுபோக அந்த ஏசியை வந்து பயன்படுத்துறதுக்கு அவங்களுக்குலாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏசுகிறாரு என்ன, கடைசியில் என் வீட்டு வேலைக்காரனை கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே வாசுதேவன் சார் இப்படியே பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க, உங்கள் வீட்டு வேலைக்காரங்களுக்கே கொடுத்துருக்க வேண்டியதானே, வீட்டுக்கு வேலைக்காரங்களுக்கு கொடுக்க ஏசி எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் அப்படி இல்லை, எங்கள் வீட்டில் எல்லாமே ஏசி இருக்குது, அதனால் எங்கள் வீட்டுக்கு வாட்ச்மேனை கொடுத்தோம்,
நாங்கள் உங்களுக்கு தான் அனுப்பிவிட்டோம், பையன் முத்து தான் வந்து ஏசிலாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு கொடுக்கணும், நீங்கள் எங்களுக்கு என்ன இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்ருக்காரு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, டேய் இதாண்டா தேவையில்லாத வேலை பார்க்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அவன் சரியான வேலை தான் பார்க்குறான், நம்ம வீட்டுக்கு அவங்க ஏசி கொடுக்குறதுக்கு என்ன இருக்குது, நம்மளுக்கு தேவைன்னா ரூமில் ஏசி போட்டிருக்கோம், காலைல நம்மளுக்கு ஏசி தேவையில்லை, காத்தோட்டமாக இருக்கணும் போடலை, இவ்வளோ நாளும் இப்படி தானே இருந்தோம், இப்போ நான் அதிசயமாக ஏசி போடணும் வைக்கணும் அப்படின்னுட்டு இருக்காங்க. ஏசிலாம் போட தேவையில்லை, சரியா அமைதியார் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, மம்மி அன்னைக்கே தான் எங்கள் அங்கிள் சொல்லிட்டாங்கல்ல ஏசி வேண்டாம் வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு, நீங்கள் ஏன் மம்மி வீம்பு பண்ணிகிட்ருக்கீங்க, அன்னைக்கு நீங்கள் அந்த ஷோரூமில் வந்து ஏசி வாங்கும் போதே தெரியும் இது மாதிரி ஏதாவது பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு, ஏன் மம்மி தேவையில்லாமல் ஒரு கதையை இழுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படி அப்படிங்கிறாங்க. ஏன்டி இங்கே வந்த பிறகு உங்கள் மாமனை விட்டு தான் சப்போர்ட் பண்ணுவியா, என்ன சப்போர்ட் பண்ண மாட்டியா அப்படிங்கிறாங்க. நியாயத்தை சொல்கிறேன் மம்மி, இது தேவையில்லாத வேலை தானே, ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே ரொம்பவே வருத்தத்தில் நிற்கிறாங்க ஸ்ருதி. உடனே நேராக அண்ணா நேராக வீட்டுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, வாசுதேவனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து எங்கே இந்த மாதிரி இப்படி சொல்கிறாங்க வச்சுறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை ஃபோன் அடித்து பேசுகிறாங்க, என்ன அண்ணாமலை, எனக்கு கிளினி வேலை பார்த்தாலும் நீ சம்மந்தின்னு ஆகிட்ட, சம்மந்தி வீட்டில் வந்து ஹாலில் வந்து ஏசி இருக்குன்னு நினச்சிதான் தப்பா, இதை அனுப்புனா அவன் பையன் வந்து திருப்பி அனுப்பிவிட்ருக்கான், இதுக்கு எனக்கு என்ன மரியாதை இருக்குது அப்படி இப்படின்றாங்க. நீங்கள் எனக்கு என்கிட்ட நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டோமா சார், தேவையே இல்லை, எங்கள் வீட்டில் ரூமில் தங்குறது என் பிள்ளைகளுக்கு ஏசி இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலையில் எங்களுக்கு ஏசி தேவையில்ல சார், நீங்கள் பெரிய ஆள் நீங்கள் போட்டுக்கோங்க அப்படி அப்படிங்கிறாங்க. உடனே ஃபோனை வாங்கி சுருதி பேசுகிறாங்க, அப்போ அச்சா உனக்கு வந்து அறிவே இல்லையா அச்சா அப்படிங்கிறாங்க. என்னம்மா எப்படி பேசுகிற அப்படிங்க. பிறகு எங்கள் வீட்டுக்கு நீங்கள் அனுப்புறீங்க, நாங்கள் கேட்ட மாட்டேடி, நாங்கள் வேணும்னு நாங்கள் வாங்கி போட்டுக்குவோம், நாங்கள் தான் வேலை பார்க்குறோமே, வாங்கி தேவைன்னா போட்டுக்குவோம், எங்களுக்கு தேவையில்ல அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே இருக்க ரூமு கூட கிடையாது, அந்த வீட்டில் நீங்கள் கல்யாணம் முடிச்சுட்டு நீ வந்து இவ்வளோ வாய் பேசுகிறியா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. டேடி இனிமேல் வந்து ஃபோன் பேசுகிறதோ உங்கள் வீட்டம்மா அவங்க அனுப்புகிறதோ இந்த வேலை வச்சுக்காதீங்க, அப்படி அனுப்புனீங்க அப்படின்னா அவங்களும் அசிங்கப்பட்டு போவாங்க, நீங்களும் அசிங்கப்பட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறாங்க. இன்னமும் வீட்டு பக்கமே வரமாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு சுதா கிளம்பி போகிறாங்க. சரி சரி மம்மி, இந்த வீட்டு பக்கம் வந்துடாத, நீ வந்தால் ஒரே ஒரியாக தான் இருக்குது, பிரச்சனையாக தான் இருக்குது, நல்லா இருக்க குடும்பத்தை வந்து நீ கூட்டு குடும்பத்தை வந்து நீ கெடுத்துட்டு இருக்காத மம்மி, தயவுசெய்து இந்த வீட்டு பக்கத்தில் வராத ஆண்டி, எங்கள் அம்மா வந்துட்டு போன இடத்த கழுவி விடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஏம்மா இப்போ தான் அம்மா சூப்பராக பேசியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. முத்து நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டுருக்காரு. உடனே சுதா வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போய் வாசுதேவன் நடந்ததை சொல்கிறாங்க. வாசுதேவன் ரொம்பவே கடுப்பாக இருக்கார். இந்த முத்து வீட்டுக்கு வந்து நீ போகாதுன்னு நான் தான் சொன்னேன், ஓவராக அவன் பண்ணிகிட்ருக்கானுங்க, நீ வந்து இந்த நேரத்தில் போயிருக்கக்கூடாது, நான் அவனுக்கு ஏதாவது வசமாக ஆப்பு வைக்கேன், அவனுக்கும் என் அப்பனுக்கும் வச்ச பிறகு தான் தெரியும் இந்த வாஸ்தவன் யாருன்னு சொல்லிட்டு, நான் வேலை பார்க்கும்போதே இந்த மாதிரி சம்பவம் நடந்துருந்துச்சு அப்படின்னா நான் வந்து அண்ணாமலையை பாடாப்படுத்தியிருப்பேன், அவன் ரிட்டையர்ட் ஆகிட்டான், ரிட்டையர்ட் ஆன பிறகு என்னால் ஒன்றும் செய்ய முடியல, அப்படியுமே அவன் பென்ஷன் பணத்தை நிப்பாட்டி வச்சுருந்தேன், கோர்ட்டு கேட்டுன்னு போய் வாங்கிட்டான், அது போக என்கிட்டயே 1,00,000 ரூபா ஃபைனை வாங்கிட்டான், என் பொண்ணையும் வந்து ஏதோ ஒரு வழி பண்ணி கல்யாணத்தையும் முடிச்சிட்டானுங்க, எப்படியாவது அவ்வளோ இங்கே கொண்டு வரலான்னு பார்த்து நானும் பல முயற்சி பண்ணுற நடக்க மாட்டேங்குது, ஆனால் இன்னுமே ஒரு முயற்சி பண்ண போகிறேன், அந்த முயற்சியில் வந்து கண்டிப்பாக வந்து என் பொண்ணு என் வீடு வந்து சேர்ந்துருவான், அந்த அண்ணாமலையும் காலத்துக்கும் மனசு நொந்து வாழுவான், அந்த ரவியை வந்து என் மருமகனை ஏற்றுக்கிட்டே மாட்டேன்னுமே அப்படின்னுட்டு இருக்காங்க சுதா கிட்ட. உடனே சுதா சொல்கிறாங்க, அந்த பையன்லாம் நல்ல பையன்தான், சுருதிக்கு ஏற்ற பையன், அந்த பையன் வந்து அந்த பையன் வந்து நம்ம பொண்ணை விரும்பியிருக்கான், பொண்ணு அங்கே விரும்பியிருக்காங்க, ஏதோ சூழ்நிலை நடந்திருக்கு, நம்ம வீட்டோட வைக்கணும் அப்படிங்கிறது தான், அவங்க வீட்டு விருப்பத்தில் எதுவுமே நடக்கலைங்க, அங்கே போன பிறகு தான் தெரியுது, மற்றபடி அந்த வீட்டில் துமுறு பிடிச்சவன் முத்தும் அந்த மீனாவும் தான், வேறு யாரும் கிடையாது அப்படின்ட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சுதா, கண்டிப்பாக ஒரு நாள் பாரு, நம்ம பொண்ணு நம்ம வீட்டில் இருப்பாள், அந்த அண்ணாமலையும் அந்த முத்து என் முன்னாடி அசிங்க விடுவாங்க, நீ அதை பார்க்க தான் போகிற அப்படிங்கிறாங்க. அதை சீக்கிரம் செய்யுங்க, அந்த நாளத்தானே நான் எதிர்நோக்கிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க சுதா வாசுதேவன்கிட்ட. இப்படியா இருக்குது அண்ணாமலை சொல்கிறாங்க. சரி சரி அவரே வேலையை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. எப்போ உங்களுக்கு பார்சல் சாப்பாடு வாங்கி வச்சுருக்கேன்ப்பா, மீனாவுக்கு எனக்கு காலையில் வேலைக்கு நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூப்பிட்டு போகிறாங்க. எங்கெங்கே பாருங்கள் 2 பேரும் தனித்தனியாக தொழில் பண்ணுறேன்னு சொன்னாங்க, இப்போ காரில் 2 பேர் சுற்றிட்டு இருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இங்கே வந்து விஜயாவை பார்த்து சொல்கிறாங்க அண்ணாமலை, அவங்க 2 பேரும் ஏதாவது ஒரு வேலை விஷயமா போயிருப்பாங்க, ஏன் மீனாவுக்கு வந்து ஏதாவது ஆர்டர் வாங்கிறதுக்கு வந்து 2 பேரும் காரில் போயிருக்கக்கூடாதா, வச்சுருக்கக்கூடாதா அப்படிங்கிறாங்க. ஏங்க அவன் பூக்கடை நடத்துகிறா, இவன் டிரைவர், இவன் அங்கே போகணும் அப்படிங்கிறாங்க. ஏய் அவன் புருஷன், அவன் கூட்டி போகாமல் யார் கூட்டி போவான், சரியா, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, உனக்கு என்ன வேலை, சமையல் மருமகளுக்கு சமையல் பண்ணணுன்னா பண்ணி கொடு அப்படிங்கிறாங்க. ஏங்க என் மருமகனும் என் பையனும் கடையில் ஆர்டர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே நான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிளம்புறாரு. என்ன மனோஜ் சாப்பாடு ஆர்டர் பண்ணலையா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நாங்கள் 2 பேரும் கடையில் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. டேய் மம்மி இருக்காங்களாடா, அம்மாவுக்கு ஏதாவது சமையல் வேணும்னாடா, சாப்பாடு வேணும்லடா அப்படிங்கிறாங்க. ஏம்மா உங்களுக்கு ஏதாவது வேணா பண்ணி சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பார்த்தியா விஜயா, இதான் அவன் பையனை நம்பக்கூடாதுன்னு நான் சொன்னேன், சரியா,
முத்து வாங்கிட்டு வந்த இட்லியில் உனக்கு 4 இட்லி தரேன், வேணா நீ சாப்பிட்னா சாப்பிடு அப்படிங்கிறாங்க. எனக்கு இட்லிலாம் சாப்பிட முடியாது, வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்கே நம்ம காலையில் பட்டினியாக இருந்துருவேன், மதியம் சமையல் பண்ணி சாப்பிட்டுப்பேன், உங்களுக்கு யாருங்க சாப்பாடு தருவா அப்படிங்கிறாங்க. என் பையன் கரெக்டாக அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பான், இல்லை மருமக எனக்கு சாப்பாடு கொண்டு தந்துடுவா, அப்படியே தரனால என்னால் விரதம் இருந்த மாதிரி நினச்சிட்டு இருந்துக்குவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னை மாதிரி சாப்பிடாமல் இருந்தால் உன்னையும் உன் பையனையும் மனையும் இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே சரிங்க எனக்கு வயிறு பசிக்கு உங்கள் இட்லி கொஞ்சம் தாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ தான் வேண்டாண்ணே அப்படிங்கிறாங்க. இல்லைங்க வயிறு பசிக்கல தாங்க அப்படிங்கிறாங்க. இட்லி தின்னுட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலை முத்து மறுபடியும் வராரு. எப்பா இந்த மாதிரி அம்மாவுக்கும் சாப்பாடு வாங்கி வச்சுருக்கேன், அவங்க பசி தாங்க மாட்டாங்கன்னு தெரியும், இந்த மனோஜும் வந்து மனோஜும் ரோகிணியும் வந்து கிளம்பி போகிறத பார்த்தோம்பா, அந்த சாப்பாடை சாப்பிட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. டேய் நீ மீனாக தானப்பா வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அவள் வந்து என் அம்மா வீட்டில் இருக்கா, அவள் சாப்பாடு வச்சுட்டு போயிட்டா, அவள் வச்சு சாப்பாடு நான் சாப்பிடணுமா வைக்கணுமா அப்படிங்கிறாங்க. ஏம்மா பசிக்கு வந்து சாப்பிட தப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. சரிம்மா உங்களுக்கு சாப்பிட ஒரு தான் சாப்பிடுங்க, இல்லை சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. உடனே மீனா சாப்பாடு எடுத்து சாப்பிட்றாங்க. ஏன் விஜயா ரொம்ப வீம் பண்ணுற, உன் பையன் இருக்கும்போது சாப்பிட மாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொல்கிறேன், இப்போ சாப்பிட்ற அப்படிங்கிறாங்க. முத்தை என் பையன் நீங்கள் சொல்லாதீங்க, நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்படி நீ பேசுறது தான் விஜயா என் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துது அப்படிங்கிறாங்க. ஏங்க கஷ்டப்படுத்துது, அவன் நீ ஒவ்வொரு வாட்டியும் அசிங்கப்படுத்தினா அது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னுட்டு இருக்காங்க. என்னத்தை அசிங்கப்படுத்துகிறான் அப்படிங்கிறாங்க. சம்மந்தார் வந்தாங்க, சம்மந்தி வந்து அனுப்பின ஏசியுமே அங்கே திருப்பி அனுப்பணும், ஏன் அந்த ஏசி இங்கேருந்து ஆகாதா, நம்மளுக்கு சும்மா தானே வாங்கி தராங்க, 1,50,000 ரூபா ஏசி இவனால் தான் வாங்கி தர முடியுமா, இவன் பொண்டாட்டியால் தான் வாங்கி தர முடியுமா, அவன் வாங்கி தரதை இவனால் வாங்க கொண்டாட முடியாதா, இல்லை அவங்க அனுப்பி தானே விட்ருக்காங்க, வாயை பொத்திட்டு இருக்க வேண்டி தானே, நான் இறக்கி வச்சு மாட்ட சொல்லியிருப்போம்ல, இப்போ என் சம்மந்தியை அசிங்கப்படுத்த அனுப்பியிருக்காங்க, நாளைக்கு சுருதிக்கு ஏதாவது அவங்க செய்வாங்களா வைப்பாங்களா, இந்த சுருதி பொண்ணுக்கு என்ன தான் அறிவு இருக்குது, அவங்க அம்மாட்ட அப்படி பேசுது, அவங்க அப்பாட்ட ஃபோனை வாங்கி அப்படி பேசுது அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு கரெக்டாக தான் பேசுது, அது இந்த வீட்டு மருமக மாதிரி பேசுது, நீ இந்த வீட்டில் உள்ள ஆள் மாதிரி பேச மாட்டேங்க, நீ என்னமோ அவங்க வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரி மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. நான் என்னங்க வேலைக்காரி, சம்மந்தார் வீட்டிலேருந்து யாரும் வந்தாங்கன்னா இது செய்யணும் தான் நினச்சிட்டு இருப்போம், எல்லா தாய்மார் தான் நானும் அப்படிங்கிறாங்க. எல்லா தாய்மார்னு சொல்லாத, நீ வந்து அதிசயமான தாயாக தான் இருக்க, உனக்கு வந்து யாராவது ஏதாவது கொடுத்தா வாயை பொழந்துட்டு வாங்கன்னு நினைக்கிற, அது அப்படி இருக்காத, அது நம்மளுக்கு அசிங்கம் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் விஜயா ரொம்பவே கடுப்பில் ரூமில் போய் இட்லி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அண்ணாமலை இங்கே சாப்பிட்றாங்க, விற்குது. உடனே அண்ணாமலை பார்க்குறாரு, வீட்டில் யாரும் தண்ணி தரதுக்கு யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. நீ மாத்திரையை கூட போட்டிங்களான்னு கூட கேட்க மாட்டேங்கால அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. மனசில் கஷ்டப்பட்டு மாத்திரை எடுத்து போடுறாங்க. இந்த சூழ்நிலையில் விஜயாவுக்கு ரொம்பவே யோசனையாக இருக்குது. மதியம் நம்ம தான் சமையல் பண்ணி சாப்பிடணுமா, இப்படி ஆயிடுச்சு, இந்த பூக்காரி சமைக்க மாட்டா, அவள் சௌரியத்துக்கு எங்கே போகிற வரன்னு கூட சொல்ல மாட்டா, முன்னாடி எங்கே போனாலும் சொல்லிட்டு போவா, இப்படி வந்து ரொம்ப திமிராயிருச்சு. இந்த முத்து கொடுக்குற இதெல்லாம் முத்துக்கும் அவனுக்கும் சண்டை எடுத்து விட்டால் சரி வந்துடும்ல, ஒரு வகையில் சண்டை எடுத்து விடணும், 2 பேரும் எப்படியாவது பிரிச்சாத வைக்கணும், இவங்களை இந்த வீட்டை விட்டு போக மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு, ஆனால் வந்து இந்த வீட்டில் அவங்க 2 பேரும் நிம்மதியாகவே இருக்கக்கூடாது, ஒன்றாவே தூங்கக்கூடாது, வாரிசே உங்களுக்கு வரக்கூடாது, அப்படி இப்படின்னு பல மாதிரி யோசிக்காங்க. இந்த சூழ்நிலையில் முத்து கார் ஸ்டாண்டில் பேசிகிட்டு இருக்காங்க, செல்வம் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கும்போது வீட்டில் உள்ள கதையை சொல்கிறாங்க. அந்த வாசுதேவன் வந்து ஒவ்வொரு பிரச்சனையாக கிளப்பி விட்டே இருக்கான், அவன் ஒய்ஃப் அனுப்பி ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. பணம் இருக்குது தும்முரில் அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம முத்து கொடு பார்த்துக்கலாம், நம்ம உழைச்சா தான் சாப்பாடு, அவனுக்கு அப்படி இல்லை, மாதம் சம்பளம், அது போக வந்து பெரிய பணக்காரனா, பல இடத்துல கும்பலை வாங்கி சுற்றி சேர்த்து வச்சுருக்கான், அவன் அப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பான் அப்படிங்கிறாங்க. சரி அவன் ரேஞ்சுக்கு ஒன்று வாங்கிட்டான், நம்ம ரேஞ்சுக்கு ஒன்று வாங்கி அனுப்ப வேண்டியதான் அப்படின்னுட்டு செல்வம் பேசிகிட்டு இருக்காரு. உடனே ஆமாம் செல்வம் நீ சொன்ன மாதிரி தான், அங்கே பாரு சவுண்டு கேட்க பாரு அப்படிங்கிறாங்க. திருநெல்வேலி அல்வான்னு சொல்லி ஒரு பையன் விற்றுட்டே போகிறாரு. தம்பி திருநெல்வேலி அல்வாவா அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே திருநெல்வேலி அல்வானே சூப்பராக இருக்குண்ணே, சாப்பிட்டோன்னே வழுக்குன்னு போவோம்னே அப்படிங்கிறாங்க. அப்படியே தம்பி சூப்பராக இருக்குமா அப்படிங்கிற. ஆமாண்ணே திருநெல்வேலி அல்வா ஃபேமஸ் இல்லைண்ணே அப்படிங்கிறாங்க. சரி தம்பி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு 4 பாக்கெட் வாங்குறாரு. உடனே ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வாங்கி கொடுக்குறாங்க. இது யாருக்கு வீட்டுக்கு மக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இது வீட்டுக்கு தான் அப்படிங்கிறாங்க. அடுத்தாப்புல இன்னொரு யோசனை வருது, மக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு 5 அல்வா தான் அப்படிங்கிறாங்க. இவர் அல்வா வாங்கி என்னப்பா செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. அந்த வாசுதேவன் நம்ம பெரிய பணக்காரன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பொருளை வாங்கி நம்ம வீட்டுக்கு அனுப்புனான், என்னால் இதுதான் முடியும், அவனுக்கு இது அனுப்புவோம், இது அனுப்புனாலே அவனுக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அல்வா வாங்கி அனுப்புகிறாரு. நேராக கொரியரில் கொண்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி முத்து உங்களுக்கு அல்வா கூட அனுப்பியிருக்காரு அப்படிங்கிறாங்க. என்ன முத்து எனக்கு அல்வா அனுப்பியிருக்காரு அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் திருநெல்வேலி அல்வா பெச்சுக்கொள்ளணும்னு எழுதியிருக்கு அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தோன்னே சரியான கோவம் வருது. இந்த முத்துக்கு எவ்வளோ சேட்டைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வாசுதேவன் ஃபோன் அடிக்கிறாங்க. டேய் டிரைவர் உனக்கு இவ்வளோ துமுறடா, எனக்கு அல்வா வாங்கி அனுப்புகிற அப்படிங்கிறாங்க. இல்லை உன் வீட்டம்மா அனுப்பிவிட்டு இங்கே ஏதாவது கலகம் ஏற்படுத்தலான்னு நினச்சேன், நாங்கள் வந்து அப்படியே நீ வச்சு அப்போ திருப்பி அனுப்பிவிட்டோம், அதான் உனக்கு அல்வா கொடுக்கணும்ல, அதான் அல்வா அனுப்பிவிட்ருக்கேன், நீனும் ஒய்ஃப் நல்லா சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. டேய் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன வேணாலும் பண்ணுப்பா, நான் எதிர்நோக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன ரொம்ப திமிரா, என் பொண்ணை வந்து நீங்கள் வந்து எப்படியோ உங்கள் தம்பி கட்டி வச்சிட்டிங்க போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு என்ன இது பண்ணலான்னு பார்க்கிங்களா அப்படிங்கிறாங்க. நாங்கள் உங்கள் பொண்ணை கட்டியும் வைக்கல, எதுவும் செய்யலை, உங்கள் பொண்ணு தான் எங்கள் தம்பி வேணும்னு சொல்லி வந்துருச்சு, அவன் கல்யாணம் முடிச்சு வாழ்கிறாங்க,
இப்போ அது எங்கள் வீட்டு பொண்ணாயிருச்சு. எங்கள் சொல்லு தான் அது கேட்கும், உங்கள் சொல்லு கேட்காது. காலையில் பார்த்தீங்களே உங்கள் வீட்டம்மா வந்து பேசுச்சு. எது நியாயமோ அந்த பிள்ளைக்கு எது சரின்னு படுதோ அதை தான் செய்யும். சரிங்களா? சுருதி வந்து உங்கள் பொண்ணுங்கிறத தாண்டி எங்கள் வீட்டு மருமகள்னு ஆகிட்டா. இனிமேல் எங்கள் சொல்ல தான் அந்த பொண்ணு கேட்கும், உங்கள் சொல்ல கேட்காது. அண்ணாச்சி வாசுதேவன் அண்ணாச்சி ஃபோனை வைங்க அப்படிங்கிறாங்க. ஃபோனை வைங்களா? நீங்கள் கூட்டு குடும்பமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பண்ணுறீங்களா? உங்கள் கூட்டு குடும்பத்தையும் நான் சிதைக்கிறேன், உங்கள் அப்பா மன நிம்மதியும் கெடுக்கிறேன், ஓன் நிம்மதியும் நான் கெடுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதை ஒன்று முன்னால் முடிஞ்சதை பண்ணுங்கள். இப்போ நான் அல்வா வாங்கி தந்திருக்கோம்ல, அதை அப்படி சிரிச்சுக்கிட்டே சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. டேய் உன் அல்வா எனக்கே எனக்கு இருக்குதா அப்படிங்கிறாங்க. உங்கள் பொருள் எனக்கு வேண்டாம்னு தான் அனுப்பிவிட்டேன், ஏன் அல்வா வேண்டாம்னு நீங்கள் திருப்பி அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. நான் ஏன்டா திருப்பி அனுப்பணும், நாய்க்கு தூக்கி போடுவேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் கேரக்டர் அப்படி தானே, மனுஷன் சாப்பிட வேண்டியதை மனுஷன் சாப்பிடணும், நீங்கள் வந்து அதை வந்து மிருகத்துக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, சரி கொடுங்க அதாவது சாப்பிடட்டும் அப்படிங்கிறாங்க. டேய் என் வீட்டு நாய் கூட நீ வாங்கி கொடுத்ததை சாப்பிடாடா அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டு நாய் கூட நான் வாங்கி கொடுத்ததை சாப்பிடாது, நீ மட்டும் அனுப்புனதை நான் வாங்கி எங்கள் வீட்டில் வைக்க வச்சு விடணும், அது ஒரு காலம் நடக்காது. சரியா? நானும் என் தம்பியோ யார்கிட்ட ஒரு பொருளை வாங்க மாட்டோம். என்னையை வந்து எங்கள் அண்ணன் மனோஜ் மாதிரியோ எங்கள் அம்மா மாதிரி எடை போட்டுறாத, ஃபோனை வை அப்படிங்கிறாங்க. பாரு நான் உனக்கு சவால் விட்ருக்கேன், அந்த சவால் வந்து அண்ணாமலைக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறாங்க. நான் பேசுனது எங்கள் அப்பாவுக்கு தெரியக்கூடாது. சரியா? நான் பேசுறது தெரிஞ்சு எங்கள் அப்பா வருத்தப்படுவாங்க, ஃபோனை வை அப்படிங்கிறாங்க. உடனே உங்களால் முடிஞ்சது என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க தலைவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு முத்து. அப்போ தான் சுருதியோட அம்மாட்ட சொல்கிறாங்க, அந்த குடும்பத்தை எப்படியாவது பிரிச்சாகணும் சுதா அப்படிங்கிறாங்க. ஏங்க இதாங்க நம்மளுக்கு வேலை, நம்மளுக்கு வந்து நம்ம சுருதி இங்கே கூட்டி வரணும், இதாங்க வேலை அப்படிங்கிறாங்க. அந்த குடும்பத்தை பிரிச்சா தான் கூட்டி வர முடியும். சுருதி வந்து இன்றைக்கி நிலைமைக்கு இந்த முத்து சொல்கிற மாதிரி அவங்க வீட்டு இதில் தான் இருக்கா. இந்த முத்துலாம் எனக்கு அல்வா அனுப்புகிற மாதிரி ஆகிப்போச்சு. நான் அந்தளவுக்கு சீப்பாக போயிட்டேன். இந்த சுருதி மட்டும் அந்த வீட்டில் கல்யாணம் முடிக்கணும்னு வச்சுக்கோ, இன்றைக்கி நடக்க கதையே வேறு, இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணியிருப்பேன் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. எனக்கு அதாங்க கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சுதா பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வாசுதேவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. இந்த ரவி வந்து சாதாரண ஒரு ரெஸ்டாரண்ட் கடையில் வேலை பார்க்கான், அவனை வேலையை நிப்பாட்டிட்டா வழிக்கு வந்துடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாரு. போயிட்டு இந்த மாதிரி ரவி வேலை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. நீங்கள் யார் சார் அப்படிங்கிறாங்க. ரயில்வேயில் ஒரு பெரிய ஆஃபீஸராக இருக்கேன், உங்களுக்கு பேங்க் லோன் தந்து தானே இந்த கடை வச்சுருக்கீங்க அப்படிங்கிற. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அந்த மேனேஜர் வந்து நம்ம ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் அடிக்காங்க. சார் சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. ஒன்றும்ல அடுத்தாப்பில் இன்னொரு லோனுக்கு ரெடி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற. ஆமாம் சார் இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அந்த லோனை நீங்கள் கொடுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. சரி சார் நீங்கள் சொன்னால் நாங்கள் ஏன் சார் கொடுக்க மாட்டோம் சார், நீங்கள் சொன்ன பிறகு நாங்கள் எப்படி சார் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே மறுபடியும் ஒரு மேனேஜர் ஃபோன் அடிக்க, சார் ஏன் சார் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சார் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யுங்க, அப்படி செஞ்சீங்க அப்படின்னா நான் லோனை பாஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. சரி சார் அந்த ஒரு பையனை வேலையை விட்டு நிப்பாட்டுங்க, எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வேலையை விட்டு நிப்பாட்டிடுறாங்க. உடனே அவர் கேட்குறாரு, உங்கள்கிட்ட நீ எங்கே நிப்பாட்டுறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி ரொம்ப நெருக்கடி, உன்னை வந்து வேலையிலே இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. யாருன்னு மட்டும் என்கிட்ட கேட்காத தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. உடனே வீட்டுக்கு ரொம்பவே சோகம் வந்து அமைதியாக உட்காந்துருக்காரு. உடனே முத்து பார்க்குறாரு, என்னடா ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை நீ வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க, ஏன்டா நல்லா தானடா வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. என் மேலே எந்த தப்புமே இல்லை, ஓனர்னு சொல்கிறாரு, என்னை மன்னிச்சுக்கோ தம்பி, இந்த மாதிரி உன்னை வேலையை விட்டு நிற்க சொல்கிறாங்க, எனக்கு யாருன்னு மட்டும் கேட்காத தம்பி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆனால் உனக்கு வேண்டியவங்க தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் முத்துக்கு அப்போ தான் படுது, ஆகா வீட்டை பிரிக்கணும்னு நினச்சா முதல்ல ரவிகிட்டேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு, ரவி நீ எதுவும் கவலைப்படாடா, கொஞ்ச நாள் கழிச்சு உனக்கு ரெஸ்டாரண்ட் ஏதாவது வைக்கலாம்டா அப்படிங்கிறாங்க. இல்லைடா எனக்கு ரெஸ்டாரண்ட் வைக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் எதுக்கு நீ வேலை விட்டு நிப்பாட்டினாங்களே தெரியல, ரொம்ப அதை நினச்சி கவலையாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ஸ்ருதி பண்ணிக்காங்க, ரவி வேலையை முடிச்சுட்டு நான் கூப்பிட வந்துடும்ல அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி மன்னிச்சுக்கோ நீ வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்க, நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படிங்க. என்னடா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்ட்டு இருக்காங்க. நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த சூழ்நிலையில் வாசுதேவன் வீட்டில் சொல்கிறாங்க, அந்த ரவி வேலையை நான் கெடுத்து விட்டேன், இன்னும் வந்து ரவியும் ஸ்ருதி நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. எங்க அப்படி கெடுத்தா வந்துடுவாங்களா அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு வருமானம் இருக்காது, ஸ்ருதியை சரியாக பார்த்துக்க முடியாது, வேறு வழி இல்லை, அங்கே வசதி இருக்குது, நம்ம அங்கே போயிருந்து தான் நினைப்பான், சராசரி மனசு தான் ஆகணும் அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரவிகிட்ட முத்து சொல்கிறாரு, ஒன்றும் கவலைப்படாத ரவி, உனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்கிது வரைக்கும், இல்லைன்னா நீ ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கிது வரைக்கும் நீ வேணால் கார் ஓட்டு, என் ஃப்ரெண்டு கார் சும்மா கிடக்குன்னு சொன்னோம்ல அதை நான் வந்து ஓட்டிக்கிறேன், நீ என் காரை ஓட்டு அப்படிங்கிறாங்க. சரிடா ரொம்ப நன்றிடா, உனக்கு டிரைவிங் லைசன்ஸ் தான் அவன்கிட்ட இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே ரவியும் கார் ஓட்டணும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துடுறாங்க. ஸ்ருதி வராங்க, என்னை மன்னிச்சுக்கூடா, நீ தெரியாது நீ வேலை நின்றது, நான் வரலைன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டேன் அப்படிங்கிற. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஏன்டா நிறுத்துனாங்க அப்படிங்கிற தெரியல அப்படிங்கிறாங்க. நீ இவ்வளோ நாளாக நல்லா தானே வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஏன் நிறுத்திட்டாங்க அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஓனருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, எம்மா இது நினைக்காதம்மா, நீனும் உன் வீட்டுக்காரனும் நல்லவங்க தான், ஆனால் நான் நல்லவன் இல்லை, நான் லோனு வாங்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன், அந்த பேங்க் மேனேஜர் வந்து ரவியை வேலை விட்டு நிறுத்தினா தான் லோன் தருவாங்கிறாரு, அதுக்கு ஒரு உங்களுக்கு சொந்தக்காரங்க உங்களுக்கு வேண்டிய ஆள் வந்து ரவி வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அவ்வளோ பெரிய அழுத்தம் தரதுக்கு யார் இருக்கா அப்படி அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ தான் முத்துக்கு படுது, ஓ அப்போ தான் கன்ஃபார்மாக பண்ணியிருக்கான், சரி ரைட்டு ரவி நாளிலேருந்து என்கிட்ட வண்டி ஓட்டுவா அப்படிங்கிறாங்க. சுற்றி இந்த வேலை நான் வேறு வேலை இல்லையா அப்படிங்கிறாங்க. என்ன வேலை செய்ய போகிற
ரவி அப்படிங்கிறாங்க. நான் முத்து கூட சேர்ந்து கார் ஓட்ட போகிறேன், முத்துக்காரை நான் ஓட்ட போகிறேன், முத்து அவன் ஃப்ரெண்டு காரை ஓட்ட போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி ஏதோ ஒரு வேலை அவ்வளோதான் விடு, ஃப்ரீயாக விடு அப்படிங்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்க ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் எப்படியாவது மாப்பிள்ளையோ சுருதியோ ஃபோன் அடிப்பாங்கன்னு பார்த்தோம், ஃபோனே அடிக்கலையே. இப்போ என்னென்னா அவங்க வந்துட்டு இப்போவும் அவங்க இது பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முழிச்சிட்டு இருக்காங்க. சரி ரைட்டு அடுத்த வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. சுருதியோட இன்ஜினியர்கிட்ட போகிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஸ்டூடியோவை நீங்கள் நடத்த முடியாது, வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மாநகர சந்தி ஏன் அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் இப்போ ஒழுங்காக பெர்மிஷன் வாங்கல, வைக்கல அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. எல்லா பெர்மிஷன் வாங்கி தான் நடத்திக்கிட்டு இருக்கோம், வச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிகிட்டு இருக்கையில் வாசுதேவன் ஃபோன் அடிக்காங்க. எல்லாம் பண்ணியிருக்கீங்க, ஆனால் வந்து நான் நெருக்கடி பண்ணது நான், சரியா நீங்கள் நடத்தணும் அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறத செஞ்சால் தான் நீங்கள் நடத்த முடியும், இல்லைன்னா நான் உங்களுக்கு நிர்வாகத்தை வச்சு நெருக்கடி பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. சார் சொல்லுங்கள் சார், நான் என்ன சார் பண்ணணும், நீங்கள் சுருதியோட அப்பா தானே சார் அப்படிங்கிறாங்க. அப்பா தான், அவளை வேலையை விட்டு நிப்பாட்டணும் அப்படிங்கிறாங்க. ஏன் சார் அதை நீங்களே சொல்லி நிப்பாட்டிக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. நான் சொன்னால் கேட்க மாட்டான், நீங்கள் வேலையை விட்டு நிப்பாட்டுங்க அப்படிங்கிறாங்க. சரி சார் வேலையை விட்டு நிப்பாட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுருதி நாளையிலேருந்து நீங்கள் வேலைக்கு வர வேண்டாம், எனக்கு கொஞ்சம் பொரியாக இருக்குது, உங்களால் வந்துடாதீங்க என்னமே அப்படிங்கிறாங்க. ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க, இவ்வளோ நாள் நீங்கள் ஒன்றும் சொல்லலையே, இப்போ ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு வேறு வழி தெரியல, அதாம்மா நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லிடுறாரு. சரி சார் நான் வரல, எனக்காக நீ அள வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. போயிட்டு அங்கேருந்து ரவிக்கு ஃபோன் அடிக்காங்க. ரவி கார் ஓட்டிகிட்டு இருக்காரு. உடனே என்ன மீனா என்ன இவ்வளோ நேரத்துக்கு அடிச்சிருக்கேன் சுருதி அப்படிங்கிறாங்க. இல்லை என்ன வேலை விட்டு போட்டாங்க, என்ன சொல்லுது அப்படிங்கிறாங்க. ஆமாம் நம்மளுக்கு வேண்டவங்க யாரோ, வேண்டியப்பட்டவங்க யாரோ வந்து நம்மளை நானும் வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, ஒன்றி ஏன் அப்படி பண்ணுறாங்க எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எழுதுறாங்க. ஸோ ரவிக்கு யார் இப்படி பண்ணியிருப்பானே தெரியல, ரொம்பவே மனசுக்கு ரொம்ப இதாக இருக்குது. உடனே முத்துட்ட சொல்கிறாரு. முத்து யாரோடா இருக்கும், என்னையும் வேலை பார்க்கக்கூடாது சுருதியும் வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேலையை விட்டு போகிற வச்சுருக்காங்க, ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னே தெரில அப்படிங்கிறாங்க. அப்போ தான் முத்து போடுது, இந்த வாசுதேவனை இப்படி விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாரு. டேய் உனக்கு எனக்கு ஏதாவது கோவம்னா பண்ண வேண்டியதானே, என் தம்பி முன்னாடி ஏன் பழி வாங்குது அப்படிங்கிறாங்க. நான் யாரையும் வாங்கலை, நான் என்ன சொன்னேன், அவன் கூட்டு குடும்பத்தை பிரிப்பேன்னு சொன்னேன், சவாலில் நான் ஜெயிச்சிட்டு இருக்கேன், முடிஞ்சால் அந்த சவாலில் நீ ஜெயிச்சு பாரு அப்படிங்கிறாங்க. நான் சவால் ஒன்றும் தோக்க போகிறதில்ல, என் தம்பியை வேலையை விட்டு நிப்பாட்டினேன், அவனுக்கு என் காரை கொடுத்து ஓட்ட சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. வாசுதேவனுக்கு அதான் நீ தேடி வரலையா அப்படின்னு சொல்லிட்டு சரி சுருதிக்கு என்ன வேலை கொடுத்துட்டோ பார்த்துருவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சுருதி வேலை எல்லாம் வீட்டில் உட்காந்துட்ருக்காங்க. மீனா பூ கட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ பூ கட்டும்போது மீனா எனக்கு வேலை எதுவும் இல்லை, நான் உங்ககிட்ட தான் இருக்கேன், நான் கொஞ்சம் பூ கட்டி படிக்கட்டுமா அப்படிங்கிறாங்க. உடனே படிங்க சுருதி அப்படின்னு சொல்லிட்டு பூ கட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சுருதிக்கிட்ட சொல்கிறாங்க விஜயா, ஏம்மா நீ பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை, நீலாம் பூ கட்டணுமாம்மா அப்படிங்கிறாங்க. அத்தை யாராக இருந்தானே சும்மா தானே இருக்கேன், கட்ட போகிறேன், அது எங்கள் அக்கா மீனாக்கா கூட கெட்டதுக்கு என்ன இருக்குது, அந்த அக்காளுக்கு உதவியாக இருக்கும்லான்னு சொல்லிட்டு கட்டுறாங்க. ரெண்டு பேருமே கட்டுறாங்க. அந்த பொண்ணுக்கு சூப்பராக கட்ட வந்துடுது, சுருதிக்கு நிறைய கட்டுறாங்க. சுருதி நீங்கள் சூப்பராகவே கட்டுறீங்க அப்படிங்கிறாங்க. இதை பார்த்த விஜயா சொல்கிறாங்க, உனக்கு வேலைக்கு ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வேலை சுருதி செய்யணுங்கிறதுக்காக சூப்பர்னு சொல்லிகிட்டு இருக்கியோ, சுருதி நீ கட்ட வேண்டாம், நான் எந்திமா அப்படிங்கிறாங்க. அத்தை எதை கட்டணும் கட்டக்கூடாது என்னோடய விருப்பம், வேலையை பாருங்க அத்தை அப்படிங்கிறாங்க. இப்போ பூ பயங்கரமாக கட்டுறாங்க. கட்டினோன்னே ரவியும் சுருதியும் இந்த ரவியும் சுருதியும் பேசிகிட்டு இருக்காங்க. மீனா சூப்பராக பூ கட்டுறாங்க, நானும் பூ கட்டுறேன், இதை பேசாமல் நம்ம வந்து ஒரு ஆப் உருவாக்கி இது வந்து ஒரு இதாகிட்டானே, பெரிய அளவில் ஆன்லைனில் வியாபாரம் ஆகிட்டானே அப்படிங்கிறாங்க. அதுவும் நல்ல ஐடியா தான் அப்படிங்கிறாங்க. ரெண்டு பேரும் நைட்டு ஃபுல்லும் கண்ணு முழிச்சு ஒரு ஆப் உருவாக்குறாங்க. உருவாக்கி மீனாவை இதை போட்டு மீனா மலரகம், நடமாடும் மலரகம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஆன்லைனில் விளம்பரம் கொடுக்குறாங்க. ஃபோன் நம்பரும் கொடுக்குறாங்க, மீனா ஃபோன் நம்பரையும் கொடுக்குறாங்க. விடிய கிழமை ஏகப்பட்ட ஃபோன் வருது மீனா ஃபோனுக்கு. எனக்கு அங்கே போகணும் இங்கே போகணுன்னு வருது. உடனே மீனாவுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ தூரத்துலேருந்து பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சொல்கிறாங்க, மீனா நிறைய ஃபோன் வருதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. நான் தான் பண்ணேன், உங்களை ஆன்லைன்லேயே வந்து உங்கள் இதை வந்து ஏற்றி விட்டுட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து நம்ம அதுக்குன்னே தனியாக ஆப் உருவாக்கியாச்சு, நீங்கள் வியாபாரம் நம்ம குமியும் பாருங்கள், நானும் உங்கள் தொழில் பார்ட்னராக போகிறேன், நீங்கள் எவ்வளோ பூனாலும் எடுங்க, நான் அதுக்கு முதலீடு போடுறேன், நீங்கள் கட்டுங்க நானும் கட்டுறேன், ஆட்கள் போட்டும் கட்டிக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பூவை நிறைய ஆர்டர் வருது. பூவை வந்து சுருதியும் கட்டுறாங்க, மீனாவும் கட்டுறாங்க. இதை பார்க்க விஜயாவுக்கும் ரோகிணிக்கும் பயங்கர கடுப்பாக இருக்குது. போக இவங்க ரொம்ப திக் ஃப்ரெண்ட் ஆகிட்டு போகிறாங்க. அது போக இந்த சுருதி எவ்வளோ பெரிய பணக்காரி, இந்த பணக்காரி அப்பாட்டையும் அம்மாட்டையும் பேசிட்டாங்கன்னா அவங்க பல கோடி ரூபா கொடுப்பாங்க, இந்த பூக்காரர்கிட்ட சேர்ந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க. அப்போ பூவை டெலிவரி பண்ணதுக்கு 2 பேரை வேலைக்கு போடுறாங்க, 2 லேடியை வேலைக்கு போடுறாங்க. அவங்க பைக்கில் வந்து பண்ணி எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. அப்போ இன்னொரு இடத்துலையும் ஆர்டர் வருது. அப்போ சுருதி சொல்கிறாங்க, நான் வேணால் போயிட்டு வரேன் மீனாக்கா, என்னோட நீங்கள் ஸ்பீடாக கட்டுறீங்க, அதனால் நீங்கள் கட்டிட்டுருங்க, இந்த ஆர்டர் பக்கத்தில் தான் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ சுருதிகிட்ட சொல்கிறாங்க, ஏம்மா நீ பணக்கார வீட்டுக்குள்ளே நீ போய் இப்படி கொடுத்துட்டு இருந்தால் 4 பேர் மதிக்க மாட்டாங்கம்மா அப்படிங்கிறாங்க. அதில் எனக்கு தேவையில்லை, தொழில் தானே,
அவங்களும் நானுக்கும் பார்ட்னர் மாதிரி ஆகிட்டோம். இதில் பண்ணதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே கொடுக்காங்க. கொடுத்தோன்னா 2 பேருக்குமே பயங்கர லாபம் வருது. லாபம் வந்தோடனே ஸ்ருதி சொல்கிறாங்க மீனாட்ட, "மீனாக்கா ரொம்ப நன்றி. இவ்வளோ பணம் வந்து எனக்கு நான் வந்து அங்கே டப்பிங் பேசினா கூட கிடைக்காது. மாதம் ஒரு 3 லட்ச ரூபா கிடைக்கி, அங்கே 1 லட்ச ரூபா தான் கிடைக்கும். தினம் ஒரு 10,000 சம்பளம் அந்த மாதிரி வருது" அப்படிங்கிறாங்க. "இல்லை ஸ்ருதி, நீங்கள் சொன்னதுனால தான் இப்படி ஆச்சு. எனக்கு பூ கட்ட தெரியுமே தவிர்த்து இப்படி ஒரு ஆப் உருவாக்கி இப்படி தொழில் ஆன்லைனில் பண்ணணும்னு எனக்கு தெரியாதுல்ல" அப்படி இப்படிங்கிறாங்க. "இதனால் என்ன இருக்குது, இப்போ உள்ள காலம் இதுதானே" அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது பண்ணுறாங்க. அப்போ ரவிட்ட சொல்கிறாங்க, "ரவி, நான் உனக்கு என்கிட்ட பணம் இருக்குது, அக்கௌண்ட்லேயும் பணம் இருக்குது, உனக்கு பேசாமல் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிடலாம், இடத்த பாரு" அப்படிங்கிறாங்க. "இல்லை ஸ்ருதி, நானே பார்த்துக்கிறேன்" அப்படிங்கிறாங்க. "எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்க, இந்த ஆப் உருவாக்கம் எல்லாம் நீ தானே, இந்த வருமானத்தில் பாதி உனக்கு தானே" அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே ஒரு இடத்த பார்த்து ரெஸ்டாரண்ட் வச்சு கொடுத்துட்றாங்க. நல்லா கடத்தரப்பு விழாவுக்கு எல்லாரையுமே கூப்பிட்றாங்க. உடனே முத்து அதே மாதிரியே பாட்டி, அரசியல்வாதி எல்லாத்தையுமே கூப்பிட்றாங்க. அப்போ அந்த திறப்பு விழாவில் பேசும்போது மீனாவையும் முத்தையும் ரொம்பவே வயசு பேசுகிறாங்க ஸ்ருதி. "இந்த கடை வைக்க முக்கிய காரணம் மீனாவும் முத்தும் தான். அவங்க மட்டும் நாங்கள் 2 பேரும் நில குழஞ்சு நிற்கும்போது எங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லைன்னு நாங்கள் பண்ணியிருக்க முடியாது. என்னையும் என் வீட்டுக்காரையும் வந்து திடீர்னு வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்க. எதுக்கு என்ன காரணம்னே தெரியல. ஆனால் வந்துட்டு திடீர்னு வந்து இந்த மீனாவும் முத்தும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க. அவங்க பூக்கடையில் எங்களை பார்ட்னராக சேர்த்துக்கிட்டாங்க. இல்லைனா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம்" அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கும், ரோகிணிக்கும், சுதாவுக்கும் அவங்க அப்பா வாசுதேவன் அதை வந்து அந்த ஃபோனை வந்து ஒட்டு கேட்டுட்ருக்காரு. அவங்க அம்மா ஆன் பண்ணி வச்சுருக்க ஃபோனை. அவருக்கும் ரொம்பவே கடுப்பாக இருக்குது. இந்த முத்து இந்த வகையில் ஜெயிச்சிட்டானே நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க. சுதாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. "ஸ்ருதி, நாங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணி தரேன்னு நினச்சோம், நீ சாதாரண ஒரு இதுக்கு வந்து அவங்களெலாம் பெருமையாக பேசுகிறீ" அப்படிங்கிறாங்க. "மம்மி, எங்கள் உழைப்பில் என்ன வருதோ அதான் பெரிய விஷயம். உங்கள்கிட்ட பெரிய அளவு பணம் இருக்குன்னா அது உன் வீட்டுக்கார் பணம், அது உங்கள் பணம். நாங்கள் இப்போ உருவாக்கியிருக்கோன்னா இது எங்கள் பணம், சரியா? எங்கள் சந்ததிக்கு உள்ள பணம் இது" அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, "நாங்கள் சுயமரியாதையோடு நிற்கணும்னு நினச்சோம் ஆண்டி, சுயமரியாதை நின்றுட்டோம். ஏன்னா மீனா அண்ணி கூட சேர்ந்து நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம். இப்போ நாங்கள் நல்லா தான் இருக்கோம். அந்த ஆன்லைன் பிஸ்னஸும் ஓடிட்டுருக்கு, இந்த கடையும் திறக்க போகிறோம்னு சொல்லிட்டு கடையை திறக்கிறாங்க. ரவி ரெஸ்டாரண்ட் நடத்துகிறாரு. மீனா கூட ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. மீனா நம்ம ஸ்ருதி சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. ஆன்லைன் வியாபாரம் பயங்கரமாக கூட்டுது. வீட்டுக்கு ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்குது. மீனாவும் ஸ்ருதியும் கெட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆட்களை சம்பளம் போட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இப்படி இருக்கும்போதும் கூட முத்து மீனாவும் வந்து மொட்டை மாடியில் தான் படுத்துட்ருக்காங்க. அப்போ தான் மீனா நினைக்கிறாங்க, நம்ம மொட்டை மாடியில் படுக்கிறது பற்றி ஒன்றுமே இல்லை, நம்ம வீட்டுக்கார் படிக்கல வைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்பவே பேசிகிட்டு இருக்காங்களே, இவருக்கு ஏதாவது நம்ம செய்யணுமே. மனோஜ் வந்து தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, நம்ம ரவியும் ஏதாவது பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, நம்ம வீட்டுக்கார் மட்டும் இப்படி இருக்காரு, இப்படி இருந்தால் அந்த குடும்பத்தில் வந்து என் வீட்டுக்காருக்கு மரியாதைலாம் பெருமை எப்படியாவது செய்யணுமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மீனாவுக்கு மாதம் ஒரு 3 லட்ச ரூபா கிடைக்கும். அக்கௌண்ட்லேயே போட்டு வச்சுருக்காங்க. ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு மேலே அக்கௌண்ட்டில் சேர்ந்துருது. அப்போ தான் நினைக்காங்க, சரி இதை வச்சு நம்ம வீட்டுக்காருக்கு ஏதாவது தொழில் பண்ணணும், என்ன தொழில் பண்ணி கொடுக்கலாம். கார் வாங்கி கொடுத்தா அவரே ஒரு டிரைவராக இருக்கார், இன்னொரு டிரைவர் போட்டு தானே ஓட்ட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன செய்யலாம், இன்னொரு கார் வாங்கி கொடுத்துடலாமா, இல்லை கார் வாங்கி கொடுத்தாலும் இப்படி தான் டிரைவர்னு சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ் வந்து வீட்டிலேருந்து ஃபோன் அடிக்கார். ஒரு மெக்கானிக்கலுக்கு, இந்த மாதிரி என் கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, ஒரு இடத்துல எனக்கு அதை என்ன போச்சுன்னு தெரில அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே முத்து வர, "டேய், ஒரு கார் வச்சுருக்கானா, என்னென்ன பொருள் வேணும், எவ்வளோ ரேட்டு, அது என்ன போனால் எப்படி மாட்ட தெரியும்னு சொல்லி அடிப்படை தெரியணும்டா, அது தெரியாமல் கார் வாங்குறது கஷ்டம்டா" அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே, "டேய், எனக்கு தெரியும்டா, என்கிட்ட பணம் இருக்குடா" அப்படிங்கிறாங்க. "டேய், பணம் இருக்கும், அதிக பணத்தையும் கொடுத்து நீ வீணாக போயிடக்கூடாதுல, என்ன பேருக்கு ஏது பேருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெக்கானிக்கல் அனுப்பி கேளு, நான் எவ்வளோ வரும்னு சொல்கிறேன், அதை வாங்கி கொண்டு நீனே கொடு, அப்போ அவன் மெக்கானிக்கல் ஃபீஸ் மட்டும் கொடுத்தா போதும், நம்மளுக்கும் கம்மியாக வருமாடா" அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே, "டேய், எனக்கு தெரியும், நீ வாயை மூடு" அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க, "முத்து சொல்கிறத நீ கேளுடா, அவனுக்கு காரை பற்றி நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரியும், சரியா? அதனால் அவன் சொல்கிறத கேளு, அவன் சொன்னால் அது கரெக்டாக இருக்கும்" அப்படிங்கிறாங்க. உடனே, "இது போயிருச்சு" அப்படின்னு சொல்லி மெக்கானிக்கல் அதை பார்த்துட்டு ஃபோன் அடிக்காரு மனசுக்கு. உடனே, "இவ்வளோ வரும்டா" அப்படிங்கிறாங்க. உடனே மெக்கானிக்கல் சொல்கிற, "சார் இவ்வளோ வரும்" அப்படிங்கிறாங்க. உடனே மீனா அப்போ தான் நினைக்காங்க, நம்ம வீட்டுக்காருக்கு வந்து வண்டியை பற்றியும் வண்டி ஃபேர் பார்ட்ஸை பற்றியும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரியுது, நம்ம ஏன் அந்த ஃபேர் பார்ட்ஸ் வைக்கிற கடை நம்ம வச்சு கொடுக்கக்கூடாது, மொபைல் இது வச்சு கொடுப்போம், நம்ம காரோட ஃபேர் பார்ட்ஸ் இருக்கிற மாதிரி கடை வச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக முத்துட்ட சொல்கிறாங்க. "எங்க உங்களுக்கு வந்து தெரிஞ்ச தொழில் ஒன்று நான் பண்ணித்தர போகிறேங்க" அப்படிங்கிறாங்க. "என்ன மீனா, எனக்கு கார் ஓட்ட தான் தெரியும், வேறு என்ன தெரியும்" அப்படிங்கிறாங்க. "ஏங்க, வேறு ஒன்று தெரியும்னு சொல்லி நானும் கண்டுபிடிச்சிருக்கேன், அந்த தொழிலை உங்களுக்கு நான் பண்ணி தரும் போது தான் உங்களுக்கு வந்து இன்பதர்ச்சியாக இருக்கும்" அப்படிங்கிறாங்க. "என்ன மீனா சொல்கிற" அப்படிங்கிறாங்க. உடனே, "ஆமாம்" அப்படிங்கிறாங்க. "எனக்கு ஒன்றும் வேணாம் மீனா, அப்படி நீ உனக்கு இருக்க தொகையில் ஏதாவது உன் தொழில் டெவலப் பண்ணுறதுக்கோ, இல்லை நான் வந்துட்டு உனக்கு நகை எடுக்கிறதுக்கோ, சீதா கல்யாணத்துக்கோ எதுக்கோ பயன்படுத்திக்க, எனக்கு வேண்டாம் வேணாம்" அப்படிங்கிறாங்க. இதுதாங்க சொல்கிறது, எனக்கு எவ்வளோ உதவி பண்ணி இது பண்ணியிருக்கீங்க, நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா நீங்களும் ஸ்ருதியும் காரணம். ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் பண்ணலைன்னா என் சுயமரியாதை ரொம்ப தடைப்பட்டிருக்கும். இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் முழுக்க நீங்கள் தான் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க, "மாமா, நான் வந்து என் வீட்டுக்காருக்கு தொழில் பண்ணி கொடுக்க போகிறேன்" அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, "ஆமாம், அந்த பூக்கட்டி இன்றைக்கி பெரிய ஆளாக வந்துட்டேன்னு பிள்ளைகிட்ட பேசிகிட்டு இருக்கியோ, என்ன அவனையும் பூக்கட்டை தானே விட போகிற, வேறு என்ன செஞ்சு கிழிக்க போகிற" அப்படிங்கிறாங்க.
அத்தை அது மட்டும் இல்லை, ஒரு கடையை ஓப்பன் பண்ண போகிறேன், ஓப்பன் பண்ணவும் உங்களுக்கே தெரியும். ஆமாம் நாளைக்கு கடை ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறாங்க. என்ன நாளைக்கு ஓப்பன் இன்றைக்கி வந்து சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா எல்லாருக்குமே இன்ப அதிர்ச்சியாக கொடுக்கணும்னு நினச்சேன். என் வீட்டுக்காரர் சொன்னால் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவார். அதனால் எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியல. அதனால் நான் ஸ்ருதி ரவி 3 பேரும் சேர்ந்து ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி ரவி எல்லாம் சேர்ந்து ரெடி பண்ணியிருக்கீங்களா? என்ன கடை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முடிக்கிறாங்க. என்ன கடை வைக்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா நாளைக்கே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. விஜயாவுக்கு ரொம்பவே பரபரப்பாக இருக்குது. எல்லாருமே காரில் போய் நிற்கிறாங்க. அப்போ வந்து கடை போர்டுலேருந்து எல்லாமே மறைக்கப்பட்டிருக்கு. பெரிய கடையாக இருக்குது. அப்போ இதை பார்த்துட்டு என்ன கடை வச்சு கொடுக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முடிக்கிறாங்க. மீனா அப்படி பண்ணதை பார்த்துட்டு முத்து என்ன இன்னும் விஷயம் வந்திருக்கோம், கடையெல்லாம் திறக்கிறாங்க அப்படி அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்லி துணியை திறக்கிறாங்க. கார்களுக்கு ஃபேர் பார்ட்ஸ் இருக்கிற கடை, அதில் உரிமையாளர்னு சொல்லிட்டு முத்து பேரை போட்டு முத்து போட்டாருக்கு. இதை பார்த்தோன்னா முத்து ரொம்பவே ஷாக்கியர். என்ன மீனா இப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இந்த கடையை பற்றி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரியுது, இந்த பொருள் எவ்வளோன்னு சொல்லிட்டு இந்த ஃபேர் பார்ட்ஸ் வந்து எங்கே கிடைக்கும்னு எல்லாமே தெரியுது. எல்லா ஃபேர் பார்ட்ஸுமே இப்போ நீங்களே விற்க போகிறீங்க, நீங்களும் ஒரு முதலாளி, நீங்கள் சாதாரண டிரைவர் மட்டும் இல்லை, ஏன்னா எல்லாமே தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு தொழில் பண்ணக்கூடிய ஒரு ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இதை பார்த்த ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் விஜயாவுக்கும் பயங்கர காண்டாகுது. அண்ணாமலைக்கும் பாட்டிக்கும் செம்ம சந்தோஷம். உடனே சுருதிட்டு கேட்குறேன், ஏம்மா நீனும் சொல்லலை, ரவி நீனும் சொல்லலையடா அப்படிங்கிறாங்க. அண்ணி தான் சொன்னாங்க இந்த விஷயம் தெரியவே கூடாதுன்னு சொல்லிட்டு, அதான் நாங்கள் வந்து முன்னாடியே கடையை எடுத்துட்டோம், அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டோம், பேர் பார்ட்ஸ் எல்லாம் வாங்கி நாங்கள் ஆந்திராவிலேருந்து வாங்கி கொண்டு வச்சிட்டோம். சரியா, இன்னும் வந்து இந்த கல்லால் உட்காந்து நீ தொழில் பண்ண வேண்டியது தான், வியாபாரமாக வந்து நாங்கள் பண்ணலான்னு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. என்னடா வாங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஹெல்மெட் வாங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஹெல்மெட்டு கொடுக்குறாங்க. சுருதி ஒரு ஹெல்மெட் வாங்குறாங்க. உடனே டேய் மனோஜ் நீ ஏதாவது வாங்கடா அப்படிங்கிறாங்க. நான் கார் வச்சுருக்கேன்னா என்ன வாங்குறது அப்படி இப்படிங்கிறாங்க. டேய் உன் காருக்கு வந்து தேவையான பொருள் எது இருந்தால் வாங்கடா அப்படிங்கிறாங்க. டேய் நான் வாங்கதாக இருந்தால் பெரிய கடையில் போய் வாங்குவேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, இந்த ஏரியாவிலே பெரிய கடையாக முத்து தான் வச்சுருக்கான். சரியா, உன் ஃபர்னிச்சர் கடையோட பெரிய கடை வச்சுருக்கான். சரியா, உனக்கு ஏதாவது பொருள் வேணும் இங்கே தான் வரணும், இல்லை நீ வாங்கலாம் கூட உன் மெக்கானிக்கில் இங்கே வந்து தான் வாங்கணும். அந்த நிலையை உருவாக்கியாச்சு. சரியா, பேப்பர்லேருந்து டிவியில் வரைக்கும் விளம்பரம் கொடுத்தாச்சு, ஏன்னா சூப்பராக ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. இதை பார்த்த முத்துக்கு பயங்கர சந்தோஷம். இதை கேள்விப்பட்ட வாசுதேவனுக்கும் சுதாவுக்கும் பயங்கர எரிச்சல். இந்த முத்தையும் இந்த அண்ணாமலை குடும்பத்தையும் ஏதோ ஒரு வகையில் நெருக்கடி பண்ணலான்னு பார்த்தா அவன் உயர்ந்துக்கிட்டே போகிறானே, நம்ம அவனை ஒன்றுமே செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு வாசுதேவன். இங்கே வீட்டுக்கு எல்லோரும் வந்துடுறாங்க. வந்தோடனே ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் பார்த்தீங்களே நம்ம ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போட்டிக்கு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, நம்ம அவங்களிலேருந்து ஜெயிச்சு நம்ம காட்டி ஆகணும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி அவன் சாதாரண ஒரு 500க்கும் 1000க்கும் விற்கிறவன், நான் அப்படி கிடையாது, ஒரு ஏசியை விற்றா நம்மளுக்கு கிடைக்கிது, நம்ம வந்து 50,000 மேலே கிடைக்கும், நம்ம அப்படி வியாபாரம் பண்ணுறோம், அவன் வியாபாரம் வேறு நம்ம வியாபாரம் வேறு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நைட்டு பில்டப் பண்ணுறாங்க. சாப்பிட்றது வரைக்கும் அவர் சீனை போடுறாரு. நைட்டு சாப்பிட்றாங்க, வீட்டில் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு தூங்க போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் காலையில் விடியது முத்து 6 மணிக்கே கடைக்கு போயிடுறாரு. இங்கே மனோஜ் வந்து 10 மணி ஆச்சு தூங்கிட்டு கிடக்காரு. தூங்கிட்டு வந்தோடனே டேய் எந்திடான்னு சொல்லி விஜய் எழுப்பிட்டு கிடக்காங்க. இல்லைம்மா நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு போகிறோமான்னு சொல்லி 12 மணிக்கு எழுந்திரிச்சி கடைக்கு போகிறாரு. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, இந்த முத்தும் தான் இப்போ தொழில் பண்ண ஆரம்பிச்சிருக்கான், 6 மணிக்கே காலையில் போயிட்டார், நீங்கள் இவ்வளோ நேரத்துக்கு எழுந்திரிக்கீங்களே, அங்கிள் ஏதாவது சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹாலுக்கு வராங்க. டேய் மனோஜ் இன்னும் நீ பல் விளக்கலை, முகத்தை கூட கழுவலை, ஆனால் முத்து 6 மணிக்கே எழுந்திரிச்சி கடையை ஓப்பன் பண்ண போயிட்டான், அவன் முன்னேறுவானா நீ முன்னேறுவியா சொல்லு, எதுலேயுமே நல்லா உழைச்சாதான்டா முன்னேற முடியும். ஒருத்தனோட நான் பெரிய ஆளாகவும் வருவேன், நான் பெரிய ஆளாக தான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறதுல தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் அதில் உழைப்பை காட்டணும். உழைப்பே காட்டாமல் நான் முன்னேறுவேன்னு சொல்லுவது பெரிய முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனத்தை நீ பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த முட்டாள்தனத்தை நீ என்றைக்கு மாதிரியோ அன்றைக்கி நீ ஜெயிக்க போகிற அப்படிங்கிறாங்க. எப்போ அவன் படிக்கலை, அவன் பெய் உழைச்சா தான் இது, நான் அப்படி இல்லை, கேமராவிலே பார்த்து நான் சம்பாத்தியம் பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க. அதே கேமராவில் அவன் ஒருத்தன் திருடிட்டு போனாலும் நீ பார்த்துட்டு தான் இருக்க முடியும், தடுக்க முடியாது. அதை புரிஞ்சுக்க. முதல்ல வந்து அந்த தொழிலை வந்து ஸ்பாட்டில் போய் நீ செய்யப்பாரு. உன்னோட உடல் உழைப்பை காட்டினா மட்டும் தான் நீ ஜெயிக்க முடியும், அப்படி இல்லைன்னா நீ ஜெயிக்க முடியாது ஒரு காலத்தில் அப்படிங்கிறாங்க. என் பையனும் என் மருமகளும் ரொம்ப படிச்சிருக்காங்க, நல்ல மாதிரி வருவாங்க, அதுபோக அவன் தோத்தையே போனாலும் என் மாமனார் வந்து எத்தனை கோடி பணம் கொடுத்து உதவுவார். இந்த முத்துக்கு வந்து என்ன இருக்குது, இந்த பூக்காரி 10க்கு 100க்கு தானே பூக்கட்டி இது பண்ணணும் அப்படிங்கிறாங்க. மீனாவை இன்னுமே அப்படி நினைக்கிற விஜயா, அவள் பெரிய அளவில் தொழில் பண்ணுறா. இந்த சுருதி எவ்வளோ படிச்சிருக்கா, பிஇ படிச்சிருக்கா. அந்த பிஇ படித்த பொண்ணு மீனா கூட பார்ட்னராக இருந்து நீ தொழில் பண்ணுறாங்க. இன்றைக்கி பார்த்தல வேலைக்கு மட்டும் மீனா 8 பேர் வச்சுருக்கா. 8 பேர் வந்து பூவை வந்து டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்க, 8 பேர் கட்டிகிட்டு இருக்காங்க. அது போக இவங்க 2 பேரும் பெரிய அளவில் மூலதனம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மூலதனத்தில் தான் 15 லட்ச ரூபாய்க்கு என் பையனுக்கு வந்து காருக்கு பேர் பார்ட்ஸ் இருக்கிற கடையை வச்சு கொடுத்துருக்காங்க. இன்னும் அடுத்த லெவலுக்கு அவங்க போக போகிறாங்க. ஆனாலும் நீங்கள் வந்து அவங்கள குறை பேசிக்கிட்டே பின்னோக்கி தான் வர போகிறீங்களே தவிர முன்னோக்கி வர போகிறதில்ல. சரியா, அவன் பையன் கடை முத்துக்கு முன்னாடி
ரவிக்கு முன்னாடி ஆரம்பித்தான். என்ன லாபம் எடுத்திருக்கான்னு கேளு அப்படிங்கிறாங்க. எப்பா ஏன் முதலீடு கூடிகிட்டே இருக்குது குறையல அப்படிங்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தா தான் தெரியும் மனோஜ், ஏன்னா கடையை திறக்கிறதுக்கு 12 மணிக்கு 1 மணிக்கு போகிற ஸ்டாஃப் வந்து அதுக்கு மேலே வந்து அவங்க வந்து சுறுசுறுப்பாக இருப்பாங்களா? காலையில் வந்து வேலை பார்த்தா தான் நல்லாயிருக்கும். கடையில் பொருள் வாங்க நினைக்கிறவங்க வந்து காலையில் வருவாங்க, மாலையில் வருவாங்க, அவங்க விரும்பின நேரத்தில் வருவாங்க. நீ போகிற நேரத்தில் வந்து வாங்குவாங்களா? இப்படி பண்ணிகிட்டு இருந்தால் தொழில் எப்படி நீ வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. எப்போ நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படிங்கிறாங்க. வாய் சவடால் தான் இருக்குது மனோஜ், வாய் மட்டும் இல்லைன்னா நாய் கூட ஒன்று சிண்டாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை எந்திரிச்சு போயிடுறாரு. என்ன பார்த்தியா மனோஜ், உங்கள் அப்பா இப்படிலாம் பேசுகிறாங்க, சீக்கிரம் பிள்ளைங்க நீங்கள் ஒழுங்காக ஃபர்னிச்சர் கடைக்கு போங்க அப்படிங்கிறாங்க. ஃபர்னிச்சர் கடைக்கு போகிறாங்க. அங்கே ஸ்டாஃப் எல்லாருமே வாசலில் உட்காந்து சீட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்து மனோஜ் ரொம்பவே கடுப்பாது. என்ன நீங்கள் வாசலில் உட்காந்து சீட்டு விளாண்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சார், நீங்கள் வரது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு தான் சீட்டு விளாண்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. சரி கடையை திறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடையை திறக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மதியங்கானு சாப்பிட்டு முடிச்சோன்னா மனோஜுக்கு நேரமாக பண்ணுறது பார்க்கில் இருந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கலாமான்னு சொல்லிட்டு சாப்பிடலாம் கூப்பிட்டு பயங்கரமாக அரட்டை அடிச்சிட்டு இருக்காரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சார் நைஸாக சீட்டு விளாடணுமா சார் அப்படிங்கிறாங்க. நம்ம கடை தானே, உள்ளே வந்து பார்க்க போகிறா, சீட்டு விளாடணும்னு சொல்லிட்டு சீட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. 10 ரூபா வச்சு விளாண்டுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை வந்துடுறாரு. வந்தோடனே என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா டைம் பாஸ் ஆகலை அதை விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னா. நீ ஒரு முதலாளி மாதிரி நடக்கணும், தொழிலாளியை வந்து எப்படி நடத்தணும். நீங்கள் அவங்க கூட சேர்ந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்க, நான் பெரிய ஆளாயிருவேன்னு சொல்லி வீட்டில் சவடால் பண்ணிட்டு இப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பியா? இன்றைக்கி எவ்வளோ வியாபாரம் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா யாருமே வரல அப்படிங்கிறாங்க. இப்படி பண்ணிகிட்டு இருந்தால் யார் வருவா? கடையை வந்து 1 மணிக்கு திறக்க, சாயந்தரம் 5 மணிக்கு கிடச்சிட்ற, நீ சொல்லுற நேரத்தில் வந்து அவங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்களா? காலையில் திறக்கணும், நைட்டு ஒரு 10 மணி வரைக்கும் இருக்கணும், உடல் உழைப்பை காட்டினா தான் வந்து நீ வந்து ஜெயிக்க முடியும். தொழிலாளியாக நீ இருக்கணும். நீ உன்னை முதலாளி நினச்சிக்கிட்டு டைம் பாஸுக்கோ நான் பெரிய அளவில் தொழில் பண்ணதுன்னு பில்டப் பண்ணது தான் நீ தொழில் வச்சிருக்கே தவிர்த்து வேறு ஒன்றும் செய்யலை. பாரு முத்து இப்போ தான் தொழில் பண்ண போகிறான், காலையிலே போயிட்டான், ரவியும் காலையில் போயிடுறான், அந்தளவுக்கு சின்சியராக இருக்கானுங்க, வீட்டுக்கு வரும்போது ரொம்ப அசதியாக வரானுங்க, தூங்குறானுங்க, அப்படியும் காலையில் எழுந்திரிச்சு போயிடறானுங்க. நீ எந்த வேலையுமே செய்யாமல் வந்த உடனே அசதியாக இருக்குது அப்படி இருக்குன்னு சீனை போட்டு இது பண்ணுது. உங்கள் அம்மா ஹார்லிக்ஸ்லேருந்து பால்லேருந்து புண்ணாக்குலேருந்து புடலங்க வரைக்கும் தரான், அதையும் தின்னுபிட்டு சாப்பிட்டுப்புட்டு எனக்கு உடம்புலைக்கு அப்படின்னு சொல்லி 10 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும் தூங்குதே. உனக்காக பணம் வாங்கி உன் மாமனார்கிட்ட உன் வீட்டுக்காரி தந்திருக்கா? உன் மாமனார் சந்தோஷப்படுறதுக்கு, உன் பொண்டாட்டி சந்தோஷப்படுறதுக்கு, இந்த குடும்பம் சந்தோஷப்படுறதுக்கு நீ என்னடா செஞ்சுருக்க? கடை வச்ச பிறகு 100 ரூபா காசில் வீட்டுக்கு பண்டம் வாங்கிட்டு வந்திருக்கியா? இல்லை ஏதாவது தான் செஞ்சுருக்கியா? ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ வந்து பெரிய ஆளுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே பேசிகிட்டு இருக்க, இங்கே வந்து இப்படி இருக்க, இப்படிலாம் எல்லாம் ஜெயிக்க முடியாடா அப்படிங்கிறாங்க. எப்பா நான் ஜெயிச்சிருவேன்பா அப்படிங்கிறாங்க. இப்படி சொல்லிக்கிட்டே இரு, நடைமுறை சாத்தியம் இல்லாத பண்ணாத, இனிமேல் ஜெயிக்கணும்னா காலையில் எந்திரிக்க வழியை பாரு அப்படிங்கிறாங்க. உடனே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்மளை கிளம்பிடுறாங்க. போனோடனே எங்கள் அப்பா இப்படி தான் வயசாக போய் சின்னதாக பேசிட்டு வராம சீட்டு விளாடுவோம், சீட்டு விளாடாரு. உடனே சார் நாங்கள் எவ்வளோ பேர்கிட்ட வேலை பார்த்துருக்கோம், ஆனால் உங்கள்கிட்ட வேலை பார்க்கறது ஜாலியாக இருக்குது. மதியம் 12 மணி தான் வந்து கடையை திறக்கிங்க, அதுக்கப்புறம் வந்து சீட்டு விளாடுவோம், சாப்பிடுவோம், வைக்கும், ஜாலியாக இருக்குது சார் அப்படிங்கிறாங்க. ஒன்று தான் அப்போ நினைக்கிற மனோஜ், இன்னும் 2 நாள் சம்பளம் கொடுக்கணுமே, இங்கே சம்பளமே வரலையே, நம்மளுக்கு கடையே உடலையே, என்ன செய்யணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. அப்போ தான் ஒரு மனசுக்குள்ளே ஓடுது, ஆமாம் ரோகிணி 2-3 செயின் வந்து வச்சுருக்கல, அதை வச்சு நம்ம சம்பளம் கொடுத்துட வேண்டியதான், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காரு. நேராக வீட்டுக்கு போகிறாரு. ரோகிணி வேறு நேராகுது, அந்த செயினெல்லாம் எடுத்து பேக்கில் வச்சுக்கிறாரு. நாளைக்கு இதை கொண்டு விற்று சம்பளத்தை கொடுத்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அதை கொண்டு ஒரு இடத்துல வைக்காரு. விற்றுட்டு அவங்களுக்கு நான் சம்பளத்தை கொடுக்குறாரு. உடனே சார் கடை ஓடுதோ ஓடலையோ உங்களை மாதிரி ஓனரை பார்க்கல சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவரை வந்து உயர்த்தி பேசுகிறோன்னு மனசுக்கு ரொம்பவே குழுன்னு இருக்குது. சம்பளம் கொடுக்க நீ கூட 100 வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுக்காரு. வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே ரோகிணி நகையெல்லாம் தேடி பார்க்குறாங்க. நகையெல்லாம் மனசு நகையை காங்களா வைக்கல அப்படிங்கிறாங்க. நான் வைக்கல அப்படிங்கிறாங்க. நகை எடுக்கலையா? அவனை வைக்கல அப்படின்னுட்டுருக்காரு. இந்த சூழ்நிலையில் நம்ம ரூமுக்கு தான் இப்போ யாரும் வர்றதில்லையே, நம்மளை தவிர யார் வச்சுருப்பா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ்கிட்ட கேட்குறாங்க, மனோஜ் நீ உண்மையை சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி கடை ஓடவே இல்லை, அதனால் வந்து அந்த சம்பளம் கொடுக்குறதுக்கு ஒரு நகையை கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. எங்கே கடை வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. வித்துட்டேன் ரோகிணி அப்படிங்கிறாங்க. எப்படி என் நகையை நீ கேட்காம போகலாம் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இல்லை ரோகிணி வேறு வழியே தெரில, அதனால தான் வித்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி இன்னொன்று திருதுன்னு முடிக்காங்க. அந்த நகை கூட சேர்த்து ஒரு பித்தளை நகை வச்சுருந்தோமே, அதை வந்து தங்கம்னு சொல்லி வித்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜ்கிட்ட நகை வாங்கினவர், மனோஜ் வந்து பெரிய ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்காரு, அவர் உண்மையான நகை தான் கொடுத்துருப்பாருன்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணாமல் வாங்கிடுறாங்க. அவர் வந்து மறுபடியும் அந்த நகையை செக் பண்ணி பார்க்குறாரு. தரன்னு தெரிய வருது. தெரிஞ்சோடனே மனோஜ் மேலே நேராக ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸ் நேராக வீட்டுக்கு வராங்க. வந்து சார் உங்களை விசாரிக்கணும் வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் சார் அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் ஒரு பித்தளை நகையை வந்து உண்மையான நகைன்னு சொல்லி விற்றுருக்கீங்க, அவர் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, மோசடி புகார் பண்ணியிருக்காங்க, ஸ்டேஷனில் வந்து விசாரிக்கணும், நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. சார் நான் எந்த நகையும் வைக்கலையே சார் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா கேட்குறாங்க, என் பையன் தொழில் பண்ணிகிட்ருக்கான், அவன் வைக்க போகிறான் அப்படிங்கிறாங்க. உடனே அவர் நகையை வாங்கினவர் வந்துடுறாரு. மனோஜ் சார் நீங்கள் என்கிட்ட தானே பார்த்தீங்க,
உங்கள் வீட்டம்மா நகைன்னு தானே சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. டேய் உங்கள் வீட்டம்மா நகையை விற்றுட்டியா அப்படின்னுட்டு இருக்காங்க விஜயா. உடனே முத்து சொல்கிறாரு, ஏம்மா அது போலி நகைன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, அது என்னன்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க, சார் அது கவரிங் நகை தான் என்கிட்ட இது வச்சுருக்காரு பாருங்கள் சார் அதோடைய இதை ஒரு ஒத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி காமிக்காங்க. இதை பார்த்து முத்து சொல்கிறேன், அந்த பொண்ணே ஃப்ராடு, நகையும் ஃப்ராடு, அந்த பொண்ணு யார் என்ன வரும்னு விசாரிங்கன்னா அதை கேட்க மாட்டேங்கிங்க. நீங்கள் 2 பேரும் அந்த பொண்ணு மலேசியா பொண்ணு, துபாய் பொண்ணு, அதை வந்து பெரிய கோடீஸ்வரன் சொல்லிகிட்டு இருக்கீங்க. உண்மை நிலை என்னன்னே தெரியல. சொந்தமாக பார்லர் வச்சுருக்கேன், போயிடும் வரேன்னு சொல்லி அது பில்டப் பண்ணிகிட்டு இருக்கு. உண்மையிலே அந்த பார்லரில் அந்த பொண்ணு வேலை தான் பார்க்கு, அதையும் விசாரிங்க, உங்களுக்கு அவளை அந்த பொண்ணை பற்றி உண்மை நிலை தெரிய வரும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மனோஜும் விஜயாவும் ரொம்பவே ஷாக்காகி நிற்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.